இந்த நவோதயாங்கிற ஸ்கூல் திட்டம் யார் உருவாக்கினா, ஏன் உருவாக்கினா, அதோடைய பர்பஸ்? இது வித்தியாசமான ஒரு ரிசர்வேஷன் பாலிசி இந்தியாவில் வேற எந்த சிஸ்டத்துலையும் இல்லைன்னு சொல்றதை நான் பெருமைப்படுறேன். த்ரூஅவுட் இந்தியா இருக்கிற நவோதயா ஸ்டூடெண்ட்ஸோடைய டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணோம்னா, படிச்சு போனவங்க படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் தான் they are the true sample of India. இப்ப நீங்க உள்ளே இருந்திருக்கீங்க, அதனாலதான் கேக்குறேன். 30 ஏக்கர்ல ஸ்கூல்னா என்ன பண்ணுவீங்க? அந்த கலெக்டர்ஸ் they feel proud of that. I am the chairman of that school. அப்போ என்னுடைய கேரளா சொல்லிக் கொடுத்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரிய வந்துச்சு. நான் கேட்டேன் அவங்க கிட்ட, என்னப்பா இவ்வளோ பொசிஷன்லாம் இருக்கீங்க, ஒருத்தர் வைஸ் பிரசிடென்டா, ஒருத்தர் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம், எப்படிப்பா? சார் அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது சார், பட் எங்கே போனாலும் நாங்கள் தனித்து காண்றோம். ஆக்சுவலி சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வந்த நிறைய ஸ்கீம்ல ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் ஸ்கீம் இஸ் நவோதய வித்யாலயா சமிதி. அவ்வளோ ரிச் குழந்தைகள் இருப்பாங்க, பாட்டம் அதாவது எக்கனாமிக்கலி டவுன் ரிடன் அந்த மாதிரி குழந்தைங்கள் இருப்பாங்க. ஒரு மினி சொசைட்டி, தே லிவ் டுகெதர். அங்கே காஸ்ட் கிரீடு அவங்களுடைய நீ புவர் ரிச் எல்லாரும் ஒன்னே தான். நான் போடுறேன், பிரின்சிபல் அதே சாப்பாடு, டீச்சர் அந்த சாப்பாடு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்தப்போ the amount of rigorous training they are given to the teachers பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபினாமினல். இன்னும் இப்போ நிறைய டீச்சர்ஸ்க்குலாம் வெளியில் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்னன்னு கூட என்ன பாலிசின்னு கூட தெரியாதுங்க. டீச்சர் செலெக்ஷன், டீச்சர் ட்ரைனிங், கண்டினியூஸ் ட்ரைனிங். சார் இது ஒரு மாடர்ன் குருகுலம். சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக அந்த கோர்ட்டில் கூட அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. 14,000 குழந்தை எழுந்ததில் 11,000 குழந்தைங்க ஜேஇ நீட்டில் செலக்ட் ஆகிடுச்சு. அக்ராஸ் வேர்ல்ட்லேருந்து வருவாங்க. அன்னைக்கு குழந்தை அவங்க ஒரு பிடி மண் எடுத்துன்னு வரான் சார், அந்த காலாப்பேட்டை அவங்க நவோதயால இருந்தேன். ஏன்டா தம்பின்னு கேட்டால், சார் இந்த மண்ணில் தான் சார் நான் இன்னைக்கு உருவாயிருந்த பொசிஷன் இருக்கேன். இன்னைக்கு அவுரங்காபாத் அலுமினி மீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஐ ஜஸ்ட் ஹேப்பன் டு கம் டு ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஒரு பீகார் ஸ்டூடெண்ட், he is the chief of that industrial security force. Okay. He came to know that, sir, you are Navodaya principal Acharya. He came and touched our feet and then taken the blessings and started. For the 8 lakhs, first smart board I installed in that amount. Smart room என்ற கான்செப்டை 2007 அந்த ஸ்கூல் கொண்டு வந்து அந்த குழந்தைங்க பண்ண ப்ராஜெக்ட்ல தான் வாங்கிச்சேன். ஸோ ஒரு பள்ளிக்கூடத்தில் 100 இடம் இருக்கு அப்படின்னா மத்திய அரசு ஊழியர்களுடைய பசங்களுக்கெல்லாம் முதல்ல கொடுத்துடணும். ஆமாம். அந்த ஸ்கூலுடைய ஒரு குறிக்கோள் என்னன்னா, நல்ல ஒரு ஆஃபீஸர்ஸை நம்ம தயார் பண்ணணும். இப்போ நீங்க உங்களுக்கு சைனிக் ஸ்கூலை பத்தி தெரிஞ்சிருந்தது. நவோதயாங்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஸ்கூல். உடனே சிவிலியன்ஸ் திறமை உள்ள குழந்தைகள் நம்ம நாட்டில் இருக்கவங்க, அந்த நாட்டினுடைய ஒரு சொத்து. அந்த திறமையை நம்ம வளர்த்தெடுக்க வேண்டியதோட கவர்மெண்டோடைய ஒரு பொறுப்பு. ஜென்ரலா பார்த்தா 75% இந்த சீட் கிராம பிரதேச குழந்தைங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும். ஓகே, இட் இஸ் a standing rule. ஒரு ஸ்கூல் கட்டறதுக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க சார். மைக்ரேஷன் பாலிசின்னு ஒன்று. சரி, இப்போ நாங்கள் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் சுல்தான்பூர் டிஸ்ட்ரிக்ட் யூபிக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ அங்கே இருக்கிற 9ஆம் கிளாஸில் படிக்கிற 20% ஸ்டூடெண்ட்ஸ் அகைன் ரிசர்வேஷன் பிரகாரம். ஓகே, அங்கே இருக்க குழந்தைங்க இங்கே கேரளாவுக்கு வருவாங்க, இங்கே எர்ணாகுளத்துக்கு வருவாங்க. இங்கே இருக்க குழந்தைங்க அங்கே போய் இருப்பாங்க. 4 வருஷம் படிக்கணும். தமிழை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார், திரு ரவி அவர்கள். அவரை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம் ஒன்று கொடுத்துருங்க. அவர் தன்னுடைய பணியில இறுதியாக NIOS, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், அதுடைய தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியுடைய ரீஜனல் டைரக்டராக இருந்து ஓய்வு பெற்றவர். அதற்கு முன்னால 4 மாநிலங்கள்ல, புதுச்சேரி, கேரளா,
மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த 4 மாநிலங்கள்ல நவோதயா பள்ளிகள், அந்த பள்ளிகள்ல அவர் ஆசிரியராகவும் பிறகு பிரின்சிபலாகவும் அந்த பள்ளியுடைய முதல்வராகவும் அவர் இருந்திருக்கிறார். அதற்கு முன்னால அவர் கேந்திரிய வித்யாலயா, இந்த கேந்திரிய வித்யாலயா என்பது என்னங்கிறது கூட நம்ம விரிவா பார்ப்போம் இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகும்பொழுது. சென்னையில கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பயாலஜி உயிரியல் பாடத்து ஆசிரியராக அவர் இருந்திருக்கிறார். ஸோ அவருடைய என்டையர் கேரியர் பார்த்தீங்கன்னா ஆசிரியர், பள்ளிக்கூடத்தின் முதல்வர், முக்கியமாக நவோதயா, அங்கிருந்து NIOS உடைய ரீஜனல் டைரக்டர், இப்ப கல்வியாளர், ஆசிரியர். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். உங்களுடைய இந்த ஆர்க் வந்து நீங்க தொடர்ந்து கல்வியிலே தான் இருந்திருக்கீங்க. இது என்ன கியூரியாசிட்டி, ஒரு ஆசிரியர்கிட்ட என்ன பேசலாம்னா நிறைய பேசுறதுக்கு இருக்கு. பட் என்னுடைய கியூரியாசிட்டி வந்து எல்லாம் நவோதயா பள்ளிகள் அப்படிங்கிறது நிறைய பத்திரிகைகள்ல, தொலைக்காட்சியில சில வழக்குகள் சம்பந்தமாக வருது. இந்த வழக்கை பத்தியே நம்ம பேச போறது இல்லை. என்ன அந்த நவோதயா பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுடைய நீங்க ஆசிரியராக வந்தது எப்படி அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிப்போம். உங்களை எது வந்து ஒரு ஆசிரியராக்க தூண்டியது? தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்க இந்த தமிழ் அலையினுடைய அது ஒரு இதே போட்டிருக்கீங்க, டேக், தமிழர்களின் உணர்வலைன்னு போட்டிருக்கீங்க. அந்த ஒரு உணர்வலை தான் எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்ததுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கிராமத்தில் படித்தேன். ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மைசூரில் இருக்குங்க. அதுவும் என்சிஆர்டி. சரி. என்சிஆர்டி மூலமா 4 காலேஜ். அது மைசூரில் தென்னக மாநிலங்களுக்கு இருக்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கூல், காலேஜ் அங்கே. அதில் அந்த 4 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸில் இந்த பிஎஸ்சி எட்ன்றதை படித்தேங்க. கிராமத்துலன்னு சொன்னீங்க, எந்த கிராமத்துல? நான் கள்ளக்குறிச்சின்ற ஒரு ஊர்ல வந்து பிறந்து வளர்ந்தது. ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் கடைசி பேட்ச் ஆஃப் SSLCங்க நாங்க. சரி. ஸோ அது ஒரு PUC முடிச்சு அதோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் என் லைஃப்ல வந்தது. அந்த காலேஜுக்கு போனப்ப ஒரு ஆசிரியர் பணின்றது வந்து ஒரு ஒரு உன்னதமான பணி. இதுல நம்ம ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஒரு வடிகால் இன்பங்களும் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது எல்லாமே நமக்கு இது மூலமா கிடைக்குன்றது அந்த உணர்வு. எங்களோட ப்ரொஃபஸர்ஸ் இவங்களெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வம் இருந்தது. சரி. அன்னையில இருந்தே நான் டிசைட் பண்ணேன் ஒரு டீச்சர் ஆகணும்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சதுனால எனக்கு நல்ல வாய்ப்பு கேந்திரிய வித்யாலயா இமீடியட்டா கிடைச்சதுங்க. இல்ல, உங்களுக்கு முதல்ல மைசூர்ல இந்த மாதிரி ஒரு கல்லூரி இருக்கு, அதுல போய் படிக்கணும்னு யார் சொன்னா? அது எங்க அப்பா வந்து ஆசிரியர் இது அந்த காலத்துல இந்த பேப்பர்லாம் இருக்கு இல்லைங்களா, படிச்சுட்டு சொன்னாரு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், அது ஸ்காலர்ஷிப்லாம் வேற கொடுப்போம், மெரிட் ஸ்காலர்ஷிப்புங்க அங்கே. ஸோ இதெல்லாம் கிடைக்கும்பா, நீ அங்கே போய் படி அப்படின்னு நான் சொன்னேன். மைசூர்லாம் இவ்வளோ தூரம் போகிறது அதெல்லாம் பரவாயில்ல இருக்கு. எங்களுக்கு அந்த கடலூர்லேருந்து சின்ன சேலத்துலேருந்து ஒரு ட்ரெயினுங்க நேராக மைசூருக்கு போகும். திருப்பாப்புலியூர் டு மைசூர்னு ஒரு ட்ரெயின் இருக்கும். அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் ஏற்றி உட்கார வச்சாரு, போகணும். அதெல்லாம் வந்து பெற்றோர்கள் கொடுத்த ஒரு ஊக்கம் தான். அன்னையில இருந்து நம்மளுடைய போனப்ப 1978ல நீங்க மைசூர் போனீங்க. அதுக்கப்புறம் 82 அங்கிருந்து நான் 4 வருஷம் முடிச்சேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து புவனேஸ்வர்ல போய் 2 இயர்ஸ் நான் அந்த லைஃப் சயின்ஸ் MSc லைஃப் சயின்ஸ்னு சொல்லிட்டு அதுலயும் படிச்சேன் நான். சரி. ஸோ இப்படி வந்து என்னுடைய அந்த 78ல இருந்து என்னுடைய தொடர்புகள் பூரா எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்படியே வந்ததுனால எனக்கு ஒரு இப்படி இவ்வளோ நேரம் வெளியில இருந்துட்டோமே, நம்ம ஏதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்யணும் அப்படின்ற உள்ளுக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி நான் நவோதயா ஸ்கூல் பிரின்சிபலாக ஷிமோகா கர்நாடக மாநிலத்தில் இருந்த ஸ்டேட்ல இருந்தப்ப அங்கே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி. இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அப்ளை பண்ண ஐ மேட் இட் வெரி கிளியர். இந்த இன்டர்வியூலேயே சொன்னேன், நான் நவோதயா பள்ளிகளை ரொம்ப சிறப்பாக இருக்கேன், எனக்கு நல்ல ஐடென்டிட்டி கிடைச்சிருக்கு. நான் வந்து ஒரு பெஸ்ட் பிரின்சிபல் அவார்டும் வாங்கியிருக்காங்க, ஸ்கூல் அவார்டு அவார்டு வாங்கினாங்க. இன்ஃபேக்ட் அந்த டைம்ல ஒரு ஸ்ரீ ராஜா அவர்கள் தான் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டரா இருந்தார். அந்த ஸ்கூலுக்கு 8 லட்சம் ரூபாய் எங்களுக்கு ஒரு அவார்டும் கொடுத்தாருங்க, தொகை. இப்படிலாம் ரொம்ப சிறப்பா இருந்தேன். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தமிழ் உணர்வலைன்ற மாதிரி எனக்கு அது உள்ளுக்குள்ள ஓடி இருந்தது. அந்த மாதிரி இங்க வந்து இந்த இதை ஆரம்பிச்சேன். இன்னும் சொல்ல போனா என்னை வந்து இங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல வந்து NIOS ரவின்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அறியப்பட்டது இந்த NIOS அப்படிங்கிறதுனால. நம்ம NIOS பத்தியும் பேசுவோம். ஆனா நீங்க நேரா NIOSக்கு வந்துட்டீங்க. நான் உங்களை ரொம்ப பின்னாடி தான் எடுத்துட்டு போறேன். கேந்திரிய வித்யாலயால இருந்து ஆரம்பிப்போம். நீங்க வந்து மைசூர்ல படிச்சீங்க,
அதற்கு பிறகு புவனேஸ்வர்ல 2 ஆண்டுகள் மாஸ்டர்ஸ் முதுநிலை படிச்சீங்க லைஃப் சயின்சஸ்ல. அப்புறம் கேந்திரிய வித்யாலயால உங்களுக்கு வேலை கிடைக்குது. ஆமா. அப்ப எப்படி அது கேந்திரிய வித்யாலயாக்கு போகணும்னு முடிவு பண்ணி போனீங்களா? ஆமா. இல்ல ஏதோ ஒரு ஆசிரியர் பண்ணி எந்த பள்ளியா இருந்தாலும் பரவாயில்லன்னு போனீங்களா? இல்லங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கேந்திர வித்யாலயன்றது ஒரு நல்ல அறியப்பட்ட ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஸ்கூலுங்க. சரி. நான் ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜ்ல படிச்சதுனால, என்னுடைய அ சீனியர்ஸ் நெறைய பேர் எல்லாரும் இந்த மாரிலாம் கேந்திரில போம்போது, ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு அது ஒரு நல்ல டேலி ஆச்சுங்க அது. அது ஒரு பாடத்திட்டம், நாங்க படிச்சது, அங்க இருக்கிறது எல்லாமே இன்டர்வியூ இல்ல ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஈஸி டிரான்சிஷன். ம். ஸோ வெளியில இருந்ததுனால ரியலி ஐ ஃபெல்ட் இட் வெரி சோ ஹேப்பி. சென்னையில எந்த இடத்துல நீங்க வேலைக்கு சேர்ந்தீங்க? ஆவடியில. ஆவடி. ஆவடியில. சிஆர்பிஎஃப் ஆவடி. அங்க ஒரு 4 ஸ்கூல் இருக்கு. அது ஒன் ஆஃப் த ஸ்கூல் நாங்க அந்த படிச்சோம். ஆவடியிலேயே 4 கேந்திரிய வித்யாலயா இருக்கு. வித்யாலயா இருக்குங்க. ஆமா. ஓஹோ! எஸ். ஓகே. ம். அதுல நீங்க ஒரு பள்ளியில ஆமா. நீங்க ஆசிரியரா சேர்றீங்க. ஆமாங்க. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருக்கும் இத விளக்கி சொல்லிடுவோம். இந்த கேந்திரிய வித்யாலயாங்கிறது முதல்ல எப்படி வருது? கேந்திரிய வித்யாலயாங்கிறது யாருடைய பள்ளி? யார் நடத்துறாங்க? ஆ, அதோடைய அமைப்பு எப்படி இருக்கும்? ரொம்ப அருமையான கேள்விங்க. நெறைய பேருக்கு இது வந்து சென்ட்ரல் ஸ்கூல் ஆ, சொல்லுவாங்க. ஆ, பட் அதுதான் இந்தியோட ஒரு மொழிபெயர்ப்பு. கேந்திரிய வித்யாலயா. இது சென்ட்ரல் ஸ்கூல்ன்றது தான் அப்படியே ஒரு மொழி தான். இது பா இது பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபரபிள் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லைங்களா? சரி. அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆவடி எடுத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ராணுவ தளவாடம் உள்ள ஒரு ஃபேக்டரிஸ் இருக்கு. ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கனால, அவங்க திடீர்னு நடுவுல எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு படிப்பு வந்து ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்றத ம். த்ரூ அவுட் த நேஷன் பூரா இதே ஒரு சிலபஸ், ஒரு பாடத்திட்டம். இன்னைக்கு ஒரு டெஸ்ட்னா அங்கேயும் எல்லா அக்ராஸ் இந்தியா அது மாதிரி ஒரே நடக்கும். நேரத்துல ஆமா. நடக்கும் எல்லாமே. அதனால இந்த குழந்தை ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாறும்போது அவங்களுக்கான அதாவது எந்த ஒரு கேந்திரிய வித்யாலயில இருந்து இன்னொரு கேந்திரிய வித்யாலயாக்கு மாறினா ஒரு வித்தியாசமே தெரியாது உங்களுக்கு. டெஃபினட்டா இருக்கு. அது ஒண்ணுமே இருக்காது. இன்னும் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை அவங்க படிப்பு முடிக்கிறதுக்குள்ள அப்பாவுக்கு ஒரு 5 டிரான்ஸ்ஃபர்னா 5 ஸ்டேட்ல படிச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க. சோ அப்ப யாரு தான் ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் கேந்திரிய வித்யாலயா? அந்த நேரத்துல வந்து இட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி இருந்தது. இப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருக்குங்க. ஓகே. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 2 கேந்திர வித்யாலயா அண்ட் நவோதய வித்யாலயா. இது 2ம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழ வர்றது தாங்க. நம்ம நவோதயாக்கு தனியா வருவோம். டெஃபினட்டா. சோ கேந்திரிய வித்யாலயா வந்து இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலயும் இருக்கு. எஸ் எஸ். அதோடைய ஃபோக்கஸ் வந்து எங்க மத்திய அரசு ஊழியர்கள் ம். டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல Yes. இருக்கிற மத்திய அரசு ஊழியர்கள் அதிகமாக இருக்கிற இடமாக பார்த்து வைப்பாங்க. டெஃபினட்டா. ஆனா இதுல வந்து பிற மாணவர்களும் படிக்கலாமா? பிரெஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். அதுல இருக்க காலியா இருக்க சீட் வந்து மத்தவங்களுக்கு சோ கொடுப்பாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல 100 இடம் இருக்கு அப்படின்னா ஆமாங்க. மத்திய அரசு ஊழியர்களுடைய பசங்களுக்கெல்லாம் முதல்ல கொடுத்துடணும். ஆமாங்க. அதுல வந்து ஒண்ணும் குறிப்பா பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோ அவங்களுடைய கேரியர் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். ஓகே. அவங்க வந்து ஆண்டுல எப்ப வந்தாலும் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். எஸ், யூ ஹேவ் டு கிவ் தட். இப்ப நீங்க வந்து பரீட்சைக்கு 1 மாசம் முன்னாடி வந்தாலும் உங்களுக்கு இல்ல அடுத்த வருஷம் சேர்ந்துக்கோலாம் சொல்லக்கூடாது. சோ முதல்ல வந்து அந்த டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்கிறவங்களுடைய ஆமா. குழந்தைகளுக்கு ஆமா. இடம் கொடுக்கறது தான் முக்கிய நோக்கம். ஆமா சார். பிறகு மத்திய அரசு பணியில இருக்கிறவர்களுடைய குழந்தைகளுக்கு அதற்கு பிறகு இடங்கள் காலியாக இருந்தால் அந்த பகுதியில் இருக்கிற யார் வேணாலும் படிக்கலாம். பண்ணலாம். சரி. இப்ப ஒரு ஆசிரியராக அந்த இடத்துல வேலை பார்க்கும்பொழுது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? இது இது பாருங்க, ஒரு சென்ட்ரல் ஸ்கூல்னு சொல்லும்போது நமக்கு வந்து அங்க அந்த கல்ச்சரே பாத்தீங்கன்னா பல குழந்தைகள்லாம் பல மாநிலத்துல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க. ம். அப்புறம் ப்ரிடாமினென்ட்லி எல்லாரும் அங்க ஹிந்தியில பேக்ரவுண்ட் உள்ள குழந்தைங்களா இருக்கும், தமிழ் குழந்தைங்களா இருக்குங்க. அவங்கலாம் ஒரு மிக்ஸ்டு கல்ச்சர் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு பரந்த ஒரு ஏரியால நம்ம ஒர்க் பண்ண ஒரு ஸ்கூல்ல நம்ம ஒர்க் பண்ணாலும் ஒரு பல இடத்துல போய் ஒர்க் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. அண்ட் தென் இது சென்ட்ரலா வந்து மானிட்டர் பண்றதுனால இதனுடைய குவாலிட்டி ஆஃப் மானிட்டரிங், டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அப்புறம் எல்லாம் கரெக்டா போகுதா அப்படின்றத பார்க்கறது, ப்ளஸ் அந்தந்த ஸ்கூலுடைய அந்த ப்ராஜெக்ட் ஹெட் வந்து அவங்க தான் வந்து சேர்மனா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு சிவிலியன் ஸ்கூலா இருந்ததுன்னா அது லோக்கல் கலெக்டர் இருப்பாங்க. இப்போ சப்போஸ் சிபிடபிள்யூடி ப்ராஜெக்ட்ல வச்சிருக்காங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வில் பி த ஒரு சேர்மன். அப்படின் போது ஒரு குவாலிட்டி ஆஃப் மானிட்டரிங் ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இந்த என்டையர் அந்த ஒரு கல்வி திட்டமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும். சோ இப்ப இதோடைய சிலபஸ்ங்கிறது சிபிஎஸ்இ சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஆமா. ஓகே.
சோ நீங்க இங்க வந்து எத்தனை ஆண்டுகள் நீங்க ஆவடியில கேந்திரிய வித்யாலயால பணியாற்றி? 86ல இருந்து 89 வரைக்கும் இருந்தேன். 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகள். சரி. 89ல தான் இப்ப எனக்கு நவோதயால போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ உங்களுக்கு நவோதயானா என்னன்னு தெரியுமா அந்த சமயத்துல? இல்ல அந்த அளவுக்கு தெரியாதுங்க எனக்கு. ஆனா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆமா. ஒரு வேலை வாய்ப்பு வருது. நாட் வேலை வாய்ப்புன்னு மட்டும் இல்ல, இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல். இது ஒரு சைனிக் ஸ்கூல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராணுவ டிபார்ட்மெண்ட்ல வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம அமராவதி நகர்ல இருக்குங்க, இங்க உடுமலைப்பேட் பக்கத்துல. அந்த மாதிரி சைனிக் ஸ்கூலுக்கு ஈக்குவலான ஒரு தரமான ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஒன்று ஓபன் பண்றதுனால இது ஒரு இன்னும் க்ளோஸா நம்ம போய் குழந்தைங்களோட இருந்து நம்ம வேலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்புறம் ரெசிடென்ஷியல்னா குவார்டர்ஸ் அங்கேயே கொடுப்பாங்க, நம்ம குழந்தைங்களோட இருக்கலான்றது ஒரு எனி ஆஸ்பைரிங் பர்சன் வில் டெஃபினெட்லி லுக் ஃபார் தட். அப்புறம் ஒரு புதுசா ஒரு டிபார்ட்மெண்ட் வரும்போது வளர்ச்சியில நம்மளும் வேகமா வளர்ந்து வரலான்ற ஒரு ஆர்வம் வந்தது. நான் 10 வருஷம் அங்க பிஜிடியா ஒர்க் பண்ணதுமே இமீடியட்லா ஐ பிகம் எ பிரின்சிபல்ங்க. அது வந்துரும் மெதுவா. இப்ப நான் இத வந்து ஒரு ஒரு எல்லா அந்த சென்ட்ரல் பள்ளிகள் எல்லாவற்றையும் பேசுறதாவே ஆக்கிடுவோம். நீங்க சைனிக் ஸ்கூல்னு சொன்னீங்க, நம்ம நவோதயாக்கு வருவோம். இப்ப நீங்க சொன்னீங்க சிவிலியன். இப்ப கேந்திரிய வித்யாலயா எடுத்துக்கிட்டா அது பெரும்பாலும் சிவிலியன்ஸ்க்கு மட்டுமா, இல்ல இப்ப இந்த மிலிட்டரி பர்சனல் இருக்காங்களே அவர்களுடைய பையன்கள்லாம் எங்க படிப்பாங்க? அவங்கதான் மெயினா அவங்களுக்காக தான் இது. ஆக்சுவலி சென்ட்ரல் டிரான்ஸ்ஃபரபிள் எம்ப்ளாயி, சென்ட்ரல் டிரான்ஸ்ஃபர்மென்ட் அப்ப மிலிட்டரியும் சேர்த்து. ஆமா, லைக் ஈவன் சிபிடபிள்யூடி, அவர் இந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருக்கவங்க மாதிரி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட், சிஆர்பிஎஃப், எல்லா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ஏர் ஃபோர்ஸ். சோ ஒட்டுமொத்தமா அவங்க வந்து மிலிட்டரி, பாராமிலிட்டரி பிளஸ் டிரான்ஸ்ஃபரபிள் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்துக்கும். அப்ப சைனிக் ஸ்கூல்னு சொன்னீங்களே, அது என்ன அது அப்படின்னு அதையும் விளக்கிடுங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மூலமா வச்சிருக்கிறது. அந்த ஸ்கூலுடைய ஒரு குறிக்கோள் என்னன்னா, நல்ல ஒரு ஆபீசர்ஸை நம்ம தயார் பண்ணணும். ஆர்மி ஆபீஸ். அதுக்கு வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கடற்வாசல்ல புனேல இருக்கு. அது உள்ள நுழையணும்னா இந்த குழந்தைங்களை வந்து 6ஆம் கிளாஸ்ல இருந்து நம்ம ஆக்சுவலா 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்ல ட்ரைனிங் கொடுத்து போத் பிசிக்கலி அண்ட் மென்டலி ட்ரெயின் பண்றது. சரி. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களை தயார் பண்ணி அந்த நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆபீசர்ஸ், ஆர்மி ஆபீசர்ஸ் கூட உருவாக்குறது தான் அதனுடைய குறிக்கோளுங்க. அது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கு. அதான் தமிழ்நாட்டுல உடுமலைப்பேட்ல இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு ஸ்கூல் தான் இருக்குங்க. இப்ப தமிழ்நாட்டுல இந்த சைனிக் ஸ்கூல் ஏற்கனவே இருக்கு. ஐயோ, பல 50 வருஷத்துக்கு இருக்குங்க. சரி. ஓகே. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு சைனிக் ஸ்கூலை பத்தி தெரிஞ்சது. நவோதயாங்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஸ்கூல். ஃபார் சிவிலியன்ஸ் உங்களுக்கு கிடைச்ச அந்த தகவல் கிடைச்ச உடனே நீங்க அப்ளை பண்றீங்க. இது வந்து நீங்க அப்ளை பண்றது கேரளால. அப்ளை பண்ண போஸ்டிங் எனக்கு கேரளால. அப்ப உங்களுக்கு தெரியாது கேரளாக்கு போஸ்டிங் வரும்னு தெரியாது. சோ நவோதயா டீச்சருக்கு நீங்க அப்ளை பண்றீங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்கறது வந்து கேரளால ஒரு குக்கு ஆம்பரம். அதுவும் என்ன கிராமம் அது? நேரியமங்கலம்னு சொல்லிட்டு நம்ம மூணார் போற வழி, எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கடைக்கோடிய அந்த ஒரு பாலம், ஆத்து பாலத்தை கடந்து தான் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட். அந்த பெரியார் நதி கரையில தான் இந்த ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்தாங்க, சின்ன ஸ்கூலுங்க. இன்னும் 89 மே 31 போய் ஜாயின் பண்றேன் நான். வெரி குட். இப்ப கொஞ்சம் அந்த கான்செப்டுக்கு வரும். சரி. 1989ல உங்களுக்கு வேலை கிடைக்குது. பட் இந்த நவோதயாங்கிற கான்செப்ட் எனக்கு வந்து கேந்திரிய வித்யாலயா புரிஞ்சிருச்சு. இந்த நவோதயாங்கிற ஸ்கூல் திட்டம் யார் உருவாக்கினா, ஏன் உருவாக்கினா, அதோடைய பர்பஸ் என்ன? இப்ப நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு பல ஆண்டுகள், இப்ப ரீசெண்டா 2020ல தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்தது. அந்த மாதிரி 1986ல ராஜீவ்காந்தி பீரியட்ல இந்த ஒரு கல்வி திட்டம் வெளியில அனௌன்ஸ் பண்ணாங்க. அதன் மூலமா அவங்க என்ன நினைச்சாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு மாடல் ஸ்கூல் உருவாக்கணும்ன்ற ஒரு இது. அதனுடைய குறிக்கோள் என்னன்னா, நம்ம திறமை உள்ள குழந்தைகள் நம்ம நாட்டுல இருக்கவங்க, அந்த நாட்டினுடைய ஒரு சொத்து. அந்த திறமையை வந்து நம்ம வளர்த்து எடுக்க வேண்டியதோட கவர்மெண்ட்டுடைய ஒரு பொறுப்பு அப்படின்றது. இதுக்கு இன்னும் மூல காரணம் பாத்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி அவங்க எல்லாம் தூன் பப்ளிக் ஸ்கூல்ல தேராதூன்ல படிச்சு வந்தவங்க. அங்க வந்து படிச்சுட்டு வரவங்க பூரா எல்லாருமே தே ஆர் இன் அ வெரி ஹை ப்ரொஃபைல்ல ஜாப் அண்ட் ஆல் தட். சரி. அப்ப அது ஒரு சிந்தனை இருக்கும்போது அந்த டைம்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி அவர் நம்ம நரசிம்மராவ் சார் வந்து இருக்கும்போது எஜுகேஷன் செக்டர் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து இந்த ஏபி ரெசிடென்ஷியல் ஸ்கூலுடைய அனுபவம் வந்து இருக்குங்க. ஏபி ரெசிடென்ஷியல், அதாவது ஆந்திர பிரதேஷ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னு சொல்லிட்டு மாடல் ஸ்கூல் அப்பவே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், அந்த ஸ்டேட் பண்ணிருக்கு. அதுல பல குரூப் 1 ஆபீசர்ஸ் எல்லாம் அங்க இருந்து வந்தவங்க தான். சோ இதெல்லாம் அந்த அனுபவத்துல
அவரு ராஜீவ்காந்தி சொல்றதுக்கும் இங்க நரசிம்மராவ் சோ சொல்றதுக்கும் ஐடியா வந்து ராஜீவ்காந்திட்ட இருந்து வருது. எஸ் தூன் ஸ்கூல் மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல் ஒரு ஒரு ஜில்லாலையும் அத நரசிம்மராவ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஆமா, ஓகே, அருமையான wonderful. இது. ஆமா. ஓகே. சோ என்ன திட்டம் போடுறாங்க? அப்போ அவங்க வந்து பார்த்தது வந்து கிராம பிரதேசத்துல வந்து பல குழந்தைங்களுக்கு திறமைகள் இருக்குங்க. சரி. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவங்கள நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்வைரன்மெண்ட்டை உருவாக்கி அவங்கள தயார்படுத்தணும்னா அவங்கெல்லாம் தே வில் பிகம் a great leaders in this country அப்படின்றத ஒரு நல்ல லாங் விஷனோட அவங்க பார்த்திருக்காங்க. பட் அதுல ரியலி ஐ சல்யூட் தம் அந்த டைம்ல. அது ஐ டோன்ட் நோ, இதெல்லாம் நாட்டுல நல்லா நடக்கணுன்ற மாதிரி வந்திருக்கு ஒருத்தருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் தட். இப்போ ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. ஒரு 80 செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்றது ஸ்டூடெண்ட்ஸ். ஆமா, இது வந்து எல்லாருக்கும் போயிடுது. ஏன்னா நான் முதல்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன், திறமையுள்ள குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உரிய ஒரு நல்ல ஒரு என்வைரன்மெண்ட்டை உருவாக்கி அவங்கள வளர்த்து எடுப்பது அதுதான் இவங்களோட கடமைன்னு சொல்லி. சரி. பட் அந்த தேர்ந்தெடுக்கிறதுலயே ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குங்க. This is something which government all across India, other department also should know this. இதுல ஒரு 3 சிறப்பு அம்சங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் செலக்ஷனை பத்தி சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுங்க. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நமக்கு ஒரு 3 ஒரு 4 5 ஒரு பிளாக் இருக்கு. பிளாக் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்க. அந்த இதுக்கு இப்போ நான் 80 சீட்டை வந்து இத்தனை 5 பிளாக்குக்கும் பிரிச்சிருவாங்க. அந்த பிரிக்கிறது எப்படின்னா, இதுல ஜென்ரலா பார்த்தா 75% வந்து இந்த சீட் வந்து கிராம பிரதேச குழந்தைங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும். ஓகே, இட் இஸ் a ஸ்டாண்டிங் ரூல்ங்க. ஓகே. 25% தான் வந்து உங்களுக்கு ஸ்டேட் அங்க இருக்கக்கூடிய அர்பன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விழுப்புரம் பக்கத்துல ஒரு 12-20 கிலோமீட்டர் உள்ள ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அது ரூரலா இருக்கும். விழுப்புரம் டவுன் வந்து ரூரலா அர்பனா இருக்கும். ஓகே, அப்படி பிரிச்சு அப்படின்னா தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸும் மட்டும் தான் அர்பன். ஆமா, எக்ஸாக்ட்லி. மீதி எல்லாமே ரூரல். 75% கிராமப்புறமும் 25% மட்டும் நகர்ப்புறம். ஆமா, கரெக்ட். இப்படிதான் வந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்க. அதுலயே என்ன பண்ணிருக்காங்க, அந்த டைம்ல மண்டல் கமிஷன் இருக்கிற டைம்ல 33% வந்து அப்பயே ரிசர்வ்ட் ஃபார் கேர்ள்ஸ். ஓகே, அந்த டைம்ல நீங்க மொத்த சீட்ல 33% கேர்ள்ஸ் கொடுத்துடணும். சரி, மறுபடியும் அதை அந்தந்த பிளாக்குக்கு பிரிச்சு கொடுத்துடணும். ஆமா, எல்லாமே அதாவது முதல்ல வந்து ஜியோகிராபிக்கல், ரூரல், அர்பன். அடுத்தது வந்து குறைந்தபட்சம் 33% இல்ல ஒன்லி குறைந்தபட்சம். நிறைய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 40-45 மேல இருக்காங்க அவங்க குழந்தைங்க. சோ ஐடியலி 50-50 இருக்கணும். ஆமா, ரிசர்வ்ட் ஃபார் கேர்ள்ஸ். பட் அட்லீஸ்ட் 33% ஆவது பெண்கள். ஆமா சார். சரி, மத்தபடி ரிசர்வேஷன் நம்ம இந்தியால வந்து உங்களுக்கு தெரியும், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் ரிசர்வேஷன். அதற்கு பிறகு இன்றைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பார்வையில ஓபிசி ரிசர்வேஷன் இருக்கு. தென் ஜெனரல் கேட்டகரி. இது எப்படி இது வித்தியாசமான ஒரு ரிசர்வேஷன் பாலிசி இந்தியால வேற எந்த சிஸ்டத்திலயும் இல்லைன்னு சொல்றதை நான் பெருமைப்படுறேன். 16 வகையான ரிசர்வேஷன் இருக்குங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரூரல்னு எடுத்துங்க. ரூரல் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ்னு பிரிச்சுறாங்க. ஏன்னா கேர்ள்ஸ்க்கு ரிசர்வேஷன். அப்புறம் பாய்ஸ் ஜெனரல், பாய் ஓபிசி, பாய் எஸ்சி அண்ட் எஸ்டி. அப்ப 4 வந்துடுச்சுங்களா? இந்த மாதிரி 4 கிடையாது, 16 காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அதுல இன்னொரு இது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இங்க செலக்ட் ஆகிற குழந்தைங்க அந்த இப்போ சப்போஸ் இப்போ எனக்கு ஒரு வில்லியனூர் பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு, விழுப்புரத்துக்கு பக்கத்துல. அந்த கிராமத்துல அந்த அலாட் பண்ண சீட்டு அந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் போகணும். வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அதை ஃபில் பண்ண முடியாது. எஸ் சார், வேற டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல, வேற தாலுக்குல இருந்து ஃபில் அப் பண்ண முடியாது. ஓகே சார், இதுதான் வந்து இது நான் ரொம்ப சிறப்பா சொன்னது காரணம். இன்னைக்கு வந்து ஐஐடி ஒரு ஜேஇ எக்ஸாம் வைக்கிறாங்க. இன்னைக்கு கோட்டா மற்ற இடத்துலாம் போய் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த சீட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துன்னு போயிடுறாங்க. ஐஐடில எல்லாம் வந்து ஜியோகிராபிக்கல் ரிசர்வேஷனே கிடையாது. சோ பட் நவோதயா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஜியோகிராபிக்கல், ஜெண்டர் அண்ட் தென் ரிசர்வேஷன் பை காஸ்ட் கேட்டகரிஸ் அப்படின்னு வச்சோம். சேர்த்து வருது. என்னோட அனுபவத்துல நான் ஒண்ணு சொல்லலாம் சார். இன்னும் ஜோதின்னு ஒரு பொண்ணு எனக்கு ஷிமோகால இருந்து, அவங்க எஸ்டி கேர்ள் ரூரல். ஓகே, ஸோ அந்த கேட்டகரியில ஒரு 5 குழந்தைங்க தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க மொத்தமே. அதுக்கு 2 சீட்னா அந்த 2 சீட்டு அதுல இருந்து தான் கொடுப்பாங்க சார். சரி, அப்ப பாத்தீங்கன்னா இங்க பிரில்லியண்டான, அதாவது ஜெனரல் பாய் அர்பன் வந்து ரொம்ப டாப்ல இருப்பான். ஐ மீன் காக்னிட்டிவ் வைஸ் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்த குழந்தைங்க கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எல்லாரும் அந்த இடத்துல வரும்போது ஒரு மினி இந்தியா சார் அந்த ஸ்கூல் உள்ள. அண்ட் தட் இஸ் ஹவ் ஐ ஃபீல் தட் இன்னைக்கு இத்தனை வருஷமா ஆல்மோஸ்ட் 40 வருஷம் நம்ம வந்துட்டோம். 86னா இப்போ கம் டு தட் 40.
த்ரூஅவுட் தி இந்தியா நவோதயா ஸ்டூடெண்ட்ஸுடைய டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணோம்னா படிச்சு போனவங்க படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் தான் தே ஆர் த ட்ரூ சாம்பிள் ஆஃப் இந்தியாங்க. ஓகே. இது நோ அதர் ப்ராஜெக்ட் கேன் கிவ் திஸ். வண்டர்ஃபுல். ரியலி திஸ் இஸ் நாட் நோன் டு மெனி பீப்புள். ஓகே. சோ நம்ம அது ரிசல்ட்டுக்கு மட்டுமே பின்னாடி பேசுவோம். ஆமா சார். இப்ப 1986ல இந்த ஐடியா வருது. அதுல என்ன ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலும் எப்படி ஒர்க் பண்ணணும்னு ஒரு அந்த ஸ்கீம் ஏதாவது சொன்னதா? ரொம்ப சிம்பிள் சார், ரொம்ப சிம்பிள். ஒன்றும் இல்லை. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க இந்த மாதிரி த்ரூ அவுட் நேஷன் நம்ம மாதிரி ஐடென்டிஃபை டேலண்டட் குழந்தைங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள நர்ச்சர் பண்றது எங்களுடைய கடமை. அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது மினிமம் 30 ஏக்கர் லேண்டுங்க. அது எங்க ரூரல் பாக்கெட்லயே கொடுக்கலாம். ஆமா, அது லேண்ட் இஸ் வெரி சீப் அண்ட் ஒண்ணும் பெரிய பிரச்சனையே கிடையாது. சென்னைக்கு நடுவுல நீங்க கேட்கவே இல்ல. சான்ஸே இல்லங்க. we don't like it also. ஓகே. அது வந்து நார்மலா, ஏன்னா இது வந்து டவுனை தள்ளி இருக்கணும். அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் நம்ம உருவாக்கி. 30 ஏக்கர்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியல. நீங்க உள்ள பாத்தீங்க. ஏன்னா நான் அந்த குழந்தைங்களை வந்து ஈக்குவல் டு தூன் ஸ்கூல் லெவலுக்கு நான் கொண்டு வரேன். எனக்கு நான் கேக்குறது என்ன, எனக்கு சுத்தமா தெரியாது. நான் ஒரு நவோதயா பள்ளிக்கூடத்தையும் போர்டுல கூட பார்த்தவன் கிடையாது. ஏன்னா நான் தமிழ்நாட்டுல இருக்கேன். இப்ப நீங்க வந்து உள்ளே இருந்திருக்கீங்க, அதனாலதான் கேக்குறேன். 30 ஏக்கர்ல ஸ்கூல்னா என்ன பண்ணுவீங்க? பத்தாது சார். அது எவ்வளவு ஆக்டிவிட்டி. எங்க ஒர்க் ஷாப், கிரவுண்டு, பிளஸ் ஹாஸ்டல், டைனிங் ஹால், டீச்சர்ஸ் உடைய குவார்டர்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒரு மினி டவுன்ஷிப் மாதிரி இருக்குங்க உள்ள. ஓகே. ஆமா, உள்ள எங்களுக்கு அந்த நாட்கள் போறதே தெரியாது. குழந்தைங்க காலையில் 5 மணில ராத்திரி 10 மணி வரைக்கும் அவங்களுடைய சேஃப்டி, அவங்களுடைய படிப்பு, அங்க இருக்க குழந்தைங்க ஸ்டாஃப், அவங்களோட எல்லாரையும் பாத்துக்கிறது பிரின்சிபலோட ஒரு சரி வந்துரும். அதுக்கு இப்ப 30 ஏக்கர் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் மாநில அரசு நவோதயா ஸ்கூல் சிஸ்டத்துக்கு கொடுத்துறணும். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஐடென்டிஃபை பண்ணி. ஆமாங்க. அதுல கட்டடங்கள்லாம் யார் கட்டுவா? கம்ப்ளீட்லி அன்னைக்கு அந்த நாளையில இருந்து எல்லா ஒர்க்கும் நவோதய வித்யாலயா சமிதின்னு இருக்கு இல்லைங்களா? இப்ப டெல்லியில இருக்கு, நொய்டால இருக்கு அவங்க ஆபீஸ். அது அவங்களுடைய பொறுப்பு. இதுக்கான பட்ஜெட்டரி அலோகேஷனும் இருக்குங்க. இன் ஆவரேஜ் நான் என்னுடைய பீரியட்ல நான் அதாவது 2012 நான் வெளியில வந்தேன். நான் அந்த டைம்ல நியர்லி 4 crores I was dispersing every recurring expenditure. சரி. அப்போ ஒரு ஸ்கூலுக்கு வந்து in ஆவரேஜ் அபவுட் இப்ப இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி to 80 to 100 crore அவங்க வந்து ஒரு ஸ்கூலோட காம்ப்ளெக்ஸே உருவாக்குறாங்க. ஒரு ஸ்கூல் கட்டறதுக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க சார். 400 மீட்டர் ட்ராக், ஆடிட்டோரியம், மல்டிபர்பஸ் ஹால், கிளாஸ், காலேஜஸ், பல பெரிய காலேஜ்ல இதெல்லாம் கிடையாதுங்க. வண்டர்ஃபுல். இன்னைக்கு எவ்வளவு ஃபண்டட். அண்ட் நவ மோஸ்ட் ஆஃப் த நவோதயா வித்யாலயா வந்து இன் இஸ் கால்ட் கம்மிங் அண்டர் த PM ஸ்ரீ ஸ்கூல் இதுல வருதுங்க. சரி. குழந்தைங்களுக்கு எல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், எவ்ரிபடி இஸ் ஹேவிங் அ டேப், எல்லாம் ரொம்ப ஹைலி சொபிஸ்டிகேட்டட். அப்ப நீங்க அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, நல்ல திறமைகள் உள்ள குழந்தைங்கள அந்த நல்ல ஒரு என்வரன்மெண்ட் இருக்கு. தூன் பப்ளிக் ஸ்கூல்ல எல்லாம் இருக்கு இல்லைங்களா? கரெக்ட். இன்னைக்கு நீங்க ஆனா அது ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய அவங்க அப்பா அம்மா எல்லாம் எக்கச்சக்கமா சம்பாதிக்க கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க காசு கொடுத்து அது பிரைவேட் ஸ்கூல், ஃபுல்லி பிரைவேட் ஸ்கூல். ஆமா, இது ஃப்ரீ, எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. அதுக்கு வந்துருவோம். சோ சரி, இப்ப 100 கோடி இன்றைய தேதியில ஒரு நவோதயா பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு மத்திய அரசு 100 கோடி ரூபாய் செலவழிக்குது. ஆமா, கிட்டத்தட்ட. அதுல வந்து கிளாஸ் ரூம் இருக்கு, லேப்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் எக்ஸெட்ரா இருக்கு, கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் கம்ப்ளீட்டா இருக்கு. அப்படின்னா நேச்சுரலி இன்டர்நெட் கனெக்ஷன் பயங்கரமா இருக்கணும். ஃபுல் ஆடிட்டோரியம், ஸ்போர்ட்ஸ் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் ஈவெண்ட்ஸ்க்கானது, கிரிக்கெட் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், எல்லாமே இருக்கு. சரி, எவ்வளவு ஆன் அன் ஆவரேஜ் இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வருஷத்தோட இன்டேக் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளவு டீச்சர்ஸ் இருப்பாங்க? ஒரு 2 செக்ஷன் இருக்குங்க. 6ஆம் கிளாஸ், அதாவது குழந்தைங்க 5ஆம் கிளாஸ்ல படிக்கும்போது அந்தந்த BO ஆஃபீஸ் மூலமா அவங்க அப்பதான் நம்ம ரூரலா அர்பனான்னு கண்டுபிடிக்கலாம். சரி. ஹெட் மாஸ்டர் சைன் பண்ணி அங்க அவங்க BO சைன் பண்ணிட்டு அது வரும். அந்த மாதிரி ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஆவரேஜ் ஒரு 5000 to 8000 பசங்க வந்து காம்பீட் பண்ணுவாங்க. சரி. ஸோ இதுல நம்ம எக்ஸாமினேஷன் வச்சு செலக்ட் பண்ணி எடுப்போம். 2 பேட்ச் எடுப்போம். அப்போ 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த அப்போ ஒரு 560 குழந்தைங்க ஒரு அந்த கேம்பஸ்ல இருப்பாங்க. பிளஸ் ஒரு வருடத்துக்கு, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் அந்த 5வது படிக்கும் பொழுது அவங்க இந்த அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்றாங்கன்னா do they write an entrance exam? Yes. ஒரு நுழைவுத் தேர்வு. ஆமா, நுழைவுத் தேர்வு. இந்த நுழைவுத் தேர்வுல இருந்து நீங்க வந்து ஒரு 80 பேர் எடுக்கிறீங்க. ஆமா, எடுக்கணும். சோ ஒரு ஆண்டுக்கு 80 பேர். ஆமா. அது வந்து உங்களுக்கு ஒரு 7 வருடம். அதனாலதான் 7 to 56 560.
அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்த மாட்டீங்களா? இல்லைங்க. அப்புறம் திருப்பியும் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆயிடுது இல்லைங்களா? ஓகே. இந்த சோ அந்த 560 திட்டமே வந்து ஆமா, ஒரு ஆண்டுக்கு 80 பேர் எடுக்கிறது. ஆமா, சோ அட் எனி கிவன் டைம் 560 பேர் தான் அந்த அந்த பள்ளிக்கூடத்துல படிக்க போறாங்க. ஆமா, ஆமா. இவங்களுக்கு வந்து நீங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி சொன்னீங்க. எஸ். ஹாஸ்டல்னா என்ன மாதிரி ரூம்ஸ் இருக்கும்? என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்? ஓ! ஒரு இப்ப ஜெனரலா உங்களுக்கு தெரியல டார்மெட்ரிஸ் மாரி. அதாவது இண்டிவிஜுவல் ரூம்ஸ் கிடையாது. சரி. ஒரு 20 குழந்தைங்க இருக்க மாரி ஒரு அந்த விங் இருக்கும். அப்பதான் அவங்க அந்த குரூப் So, லிவிங் இது வந்து ஆப்வியஸ்லி ஆண்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா. வெரி வெல். அண்ட் தென் வி ஹேவ் அ வார்டன், மேட்ரன் இருக்காங்க. இப்ப நான்லாம் ஒரு டீச்சரா இருக்கும்போது நான் பயாலஜி டீச்சரா இருந்தோம். பிளஸ் ஐ வாஸ் த ஹவுஸ் மாஸ்டர் ஃபார் ரெட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் அப்ப எங்களுக்கு அந்த பாடமும் சொல்லிக் கொடுப்போம். அந்த குழந்தைங்களோட வந்து ஒரு ஃபாதர் மாரிங்க அவங்கள கொண்டு ஓகே. வருவோம். 7 வருஷம் அந்த குழந்தை என் கூடயே வளரும்போது பயங்கர அட்டாச்மெண்ட். அதெல்லாம் ஒருத்தர் உணர்வுபூர்வமா அனுபவிக்கணும். சரி. தட்ஸ் எ வண்டர்ஃபுல் சீன். சரி. இப்ப வந்து நீங்க ஸ்டூடண்ட்ஸ பத்தி ஒரு மாதிரி பார்த்துட்டோம். கிளியர்லி அவங்க வந்து ஒரு இதுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி உள்ளெல்லாம் பூர முடியாது. நீங்க ஐஐடி மாதிரிலாம் கிடையாது. ஆமா, அவங்க அந்தந்த கிராமப்புற பகுதியிலேருந்து அந்த பிளாக்ல இருந்து வரணும். ஆமா. இந்த பிளாக்ல எல்லாரும் இந்த போயிட இங்க முடியாது. நம்ம ஊர்லயே நாமக்கல், ராசிபுரத்துல மட்டும் படிச்சுட்டு வர மாதிரியோ, சரி. அல்லது நீங்க ராஜஸ்தான்ல சொன்ன கோட்டா மாதிரியோ எல்லாம் இல்ல. போயெல்லாம் பண்ண முடியாது. எங்க இருக்காங்களோ அங்கிருந்து அவங்க வந்து வரணும். ஆமா சார். அதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு. அது மாற முடியாது. ஆமா சார். இத வந்து அந்த ஸ்டேட்டோடைய எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஆமா. தீர்மானிக்குது. ஆமா சார். வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு உங்க கைக்கு எங்களோட வந்துடுறாங்க. ஆமா சார். இப்ப டீச்சர்ஸ்க்கு வருவோம். ஆமா சார். இந்த டீச்சர்ஸா இருக்கிறவங்க ஒரு இந்த 560 பேரை மேனேஜ் பண்ற ஆமா. ஒரு ஸ்கூல்ல ஆமா. டீச்சர் ஸ்ட்ரென்த் எவ்வளவு? அந்த டீச்சர்ஸோட பின்னணி என்ன? டீச்சர்ஸ் அதங்க ஒரு 27ல இருந்து ஒரு 30 டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஓகே. நல்ல ரேஷியோ இருக்கும். 30 டீச்சர்ஸ்னா அப்ராக்ஸிமேட்லி 1:20 வருது. ஆமா. சரி. ஸோ பிளஸ் மீதி ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஆ. அப்புறம் சப் ஸ்டாஃப், அப்புறம் நர்ஸ் இருப்பாங்க. அங்க 100% ஒரு நர்ஸ் அங்க ரெசிடென்ஷியல்ங்கறதுனால இருப்பாங்க. கேட்டரிங் டெக்னாலஜி முடிச்ச ஒரு மெஸ் இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பாருங்க. சரி. குக் இருப்பாங்க. எல்லாரும் எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 45 பேர் வந்து அந்த அவங்க குடும்பத்தோட அவங்களுக்கு குவார்டர்ஸோட சோ அவங்களுக்கு வந்து தனி வீடுகள் அத்தனை பேருக்கும். ஆமா குவார்டர்ஸ் அவங்க ஃபேமிலி அங்க தங்கிக்கிறது உள்ள இடம் எல்லாரும். இருக்கு. ஆமா, சரி. எல்லாம் இருக்குங்க. ஸோ ஓகே. இட்ஸ் அதான் பிரின்சிபல் டு பியூன் அங்கதான் இருந்தாகணும். ஓகே. பிரின்சிபலுக்கு ஒரு வெளியில இருந்தெல்லாம் நீங்க இட்ஸ் நாட் அலௌட். நாட் அலௌட். அந்த கேம்பஸ்க்கு வெளியில அங்க நான் வெளியில வீடு இருக்குங்க, நான் அங்க இருந்துட்டு வரேங்கிறதெல்லாம் நாட் அலௌட். மோஸ்ட்லி வி டோன்ட் அலோவ் டிஸ்கரேஜ். ஐ மீன் வி வில் அது அவங்களுக்கே தெரியும். போயிட்டுலாம் வர முடியாது. எங்களுக்கு காலையில 5 மணிக்கு ஒரு டியூட்டி போடுவோம். ஸ்டடி டியூட்டி 7 மணி 6 மணிக்குன்னு வைப்போம். நைட்டு ஈவினிங் ஸ்டடி டியூட்டி இருக்கும். ஓகே. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என் குவார்டர்ஸ் கொடுங்க சார், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. அதே சமயம் நீங்க சொல்ற மாதிரி வேலைங்கிறது வந்து நான் காலையில 8 மணி அல்லது 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வருவேன். சாயந்தரம் 4-5 மணிக்கு கிளம்பி போவேன்னு எந்த டீச்சரும் சொல்ல முடியாது. நான் நல்ல ஒரு அருமையான கேள்வி. நான் ஒரு டீச்சர் புதுசா வந்து ஜாயின் பண்றவர்கிட்ட நான் அவருக்கு கேட்டேன். நான் என்ன சார் ரொம்ப ஸ்ட்ரெனோஸா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். பாருப்பா, நீங்க வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு இருக்கு, பிஎஸ்எஃப்ன்னு இருக்குங்க. அதுல நான் அப்ளை பண்ணிட்டு அங்க கான்ஸ்டபிள் ஆயிட்டு, நீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட கான்ஸ்டபிளோட கம்பேர் பண்றது உங்க மனநிலையே அது தப்பு. அது நீங்க அப்ளை 24 hour டியூட்டி. ஆமா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னா நீ தூங்கினா நாட் ஒன்லி உயிர் போயிடும். பேர்ல அதுலயே இருக்கு பார்டர்ல. நான் பார்டர்ல தான் எனக்கு போஸ்டிங். கரெக்ட். சோ அப்படின்னும் போது இத வந்து கேள்வி கேக்குறதே தப்புப்பா அப்படின்னு சொன்னதும் they will realize it. சோ டெக்னிக்கலி உங்களுக்கு வந்து 24/7. எஸ். ஏன்னா அங்க பசங்க அங்க இருக்காங்க. வெளியில யார் போனாலும் நான் போனாலும் இல்ல. இப்ப நான் லீவ் எடுத்து போனா என்ன ஒரு நல்ல ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஒவ்வொரு நவோதயோடைய சேர்மன், அதாவது வித்யாலயா மேனேஜ்மெண்ட் கமிட்டி சேர்மன் வந்து அந்த ஜில்லாவுடைய கலெக்டர் தாங்க. சரி. சோ ஐ ஷுட் ரிப்போர்ட் டு கலெக்டர். ஈவன் இஃப் ஐ அம் கோயிங் ஃபார் 2 days லீவ்ல போறேன்னா கூட நீங்க அவருக்கு எழுதி ஆமாங்க பெர்மிஷன் வாங்கிக்கலாம். அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கலெக்டர்ஸ்க்கு வந்து they feel proud of that I am the chairman of that school. அவங்க ரெகுலரா வருவாங்களா ஸ்கூல்ல வந்து பாக்குறதுக்கு? ரெகுலரா வருவாங்க. பீரியாடிக்கலி we will have a வித்யாலயா மேனேஜ்மெண்ட் கமிட்டி மீட்டிங் இருக்கும். சரி. அப்புறம் அந்த லோக்கல் எம்பி வந்து அவர் வித்யாலயா அட்வைசரி கமிட்டியோ சேர்மனுங்க. அவர் அந்த கான்ஸ்டிட்யூன்சி. ஆமா. எந்த கான்ஸ்டிட்யூன்சில அந்த ஸ்கூல் இருக்கோ அவர் வந்து அந்த கமிட்டில இருக்காரு. அப்ப இவங்களுக்கு எல்லாரும் ஒரு பெருமையா இருக்கும். ஐயோ, நான் இந்த ஸ்கூலுடைய ஒரு சேர்மன், இந்த இதுல ஒரு நான் மெம்பர், இந்த ஸ்கூல் நல்லா வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க. அப்புறம் மக்கள் வந்து ஒரு 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 ஸ்லைட் டீவியேஷன்.
இதுல எம்பி கோட்டா, நோ, கலெக்டர் கோட்டான்லாம் ஒண்ணும் கிடையாது. மினிஸ்டர் கோட்டா. செலக்ஷன் இஸ் டன் பை த நேஷனல் லெவல்ல பண்ணிட்டாங்க இல்லைங்களா? சோ நோ ரெக்கமெண்டேஷன். தட் இஸ் உள்ள ஒரு எந்த குழந்தைய கொஞ்சம் சேர்த்துக்கங்க எல்லாம் பேச்சே இல்ல. கிடையாது. நோ, நத்திங், நோபடி கேன் டு எனிதிங். ஓகே. சோ உண்மையிலேயே டேலண்டான குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஆமா, சப்ஜெக்ட் டு தி ரிசர்வேஷன். நீங்க சொன்ன அந்த 16 கேட்டகரி ரிசர்வேஷன் டெஃபினட்டா. அதுதான் பண்ண முடியும். ஆமா சார். சரி. அது செலக்ஷன் கூட பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து சார் நீங்க கிராமத்து சார் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ல இருந்து வருவாங்க சார் குழந்தைங்க. ம். 1 முதல் 5வது வரைக்கும் படிக்க ஒரே ஒரு டீச்சர் இருப்பாங்க கிராமத்துல. அந்த சார் வந்து இந்த குழந்தை நல்லா பிரில்லியண்டா இருக்கு, நீ அவார்டு அப்ளை பண்ணி போயிடுவாங்க, எல்லாம் பாத்துக்குவாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எவ்வளவு குழந்தைங்க வந்திருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்தந்த ஊர்ல பேசுற பாஷையில அவங்க நல்லா தமிழ்லயோ இல்ல இப்ப நான் கர்நாடகால இருந்தா குழந்தைங்க மகாராஷ்டிரால இருந்தேன், மராட்டியில அவ்வளவு நல்ல பசங்க அவங்களுக்கு அந்த சிந்திக்கும் திறன் அதிகமா இருக்கும். ம். அதாவது இந்த ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆமா, இருக்குங்களா, ஆமா. அப்புறம் மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ணும், இந்த அந்த 100 மார்க் கொஸ்டின் பேப்பர்ல பலவிதமான அவங்க திறமைகளை எடுத்துட்டு ம். அந்த குழந்தைங்களை செலக்ட் பண்ணணும். அவங்க வரும்போது அங்க வர எல்லா குழந்தைங்களும் பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே. அண்ட் மறந்துடுவாங்க, வீட்டையே மறந்துடுவாங்க குழந்தைங்க. அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியா இருக்கு. ஒரு 6வது படிக்கிற குழந்தைங்க உங்க அம்மா அப்பாட்ட இருந்து பிரிச்சு ம். நீங்க ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு, ஓகே நீங்க என்னதான் நீங்க பேரண்ட் போல நடந்துக்கிட்டாலும் நீங்க இல்ல பெற்றோர். ஆமா. அவங்களோட அம்மா அப்பா ஊர்ல இருக்காங்க. அவங்களால எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியும் சைக்காலஜிக்கலி? சைக்காலஜிக்கல்னா ஒரு குழந்தை நம்ம ஒரு எம்டியா இருக்கும்போது தான் இதை தான் யோசிப்பாங்க. ம். இங்க காலையில சைரன் 5 மணிக்கு பெல் அடிப்பாங்க, இல்ல சைரன் அடிச்சா குழந்தைங்க ஏஞ்சி அதுக்கப்புறம் 5:30 கிரவுண்டுக்கு வரணும். நைட்டு 10 மணி வரைக்கும் மினிட் ப்ரோக்ராம் இருந்துங்கன்னு இருக்கு. எல்லா இடத்துலயும் டீச்சர்ஸ் இருப்பாங்க. மானிட்டர் பண்ணும்போது அவங்களுக்கு நேரம் போனதே தெரியாதுங்க. ம். அப்போ அண்ட் தென் இன்டராக்டிங் வித் தர் ஃப்ரெண்ட்ஸ். ம். இப்போ டார்மெட்ரிக்கு போனாலும் அங்க வந்து இன்னைக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு மார்னிங் அசம்பிளியில் என்ன பண்ணணும், இப்போ வரப்போற எங்களோட ஹவுஸ் டே இருக்கு, அதுக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ணணும், ஆனுவல் டே எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க அப்படியே அப்பா திறமைகள் அப்படியே கொட்டுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது, குழந்தைங்களை ஒருத்தரோட ஒருத்தர். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டி அவன் வெளியில வர்றதுக்கு காரணமே நான் பெருமைக்கு சொல்லலை. ரீசென்ட்லி லாஸ்ட் இயர் ஐ ஹேட் அ சான்ஸ் டு கோ டு யூஎஸ். என்னோட டாட்டருடைய கிராஜுவேஷனுக்காக போயிருந்தேன். அப்போ என்னுடைய கேரளா சொல்லி கொடுத்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிய வந்துட்டு பார்க்கும்போது நான் கேட்டேன் அவங்க கிட்ட, என்னப்பா இவ்வளோ பொசிஷன்லாம் இருக்கீங்க, ஒருத்தர் வைஸ் பிரசிடென்டா, ஒருத்தர் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கான், எப்படிப்பா? சார் அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது சார், பட் எங்க போனாலும் நாங்கள் தனித்து காண்றோம். அது ஏதோ எங்க கிட்ட ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்கு, நம்மளை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டேன், சார் நாங்க எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் நாங்க ரொம்ப எடுத்து ஆர்வமா செய்வோம், பின் வாங்க மாட்டோம், எங்களுக்கு நல்ல பலன் இருக்கு. அப்புறம் நாங்க கும்பல்ல, அதாவது கூட்டு குடும்பத்துல வாழ்ந்த மாதிரி அங்க இருந்ததுனால அந்த டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க, அது வந்து அவங்களால நல்லா பண்ண அந்த ஆளுமை வந்து அவங்கள அறியாம அவங்களுக்குள்ள பிளட்ல இட் ஹஸ் கான். 7 இயர்ன்ற ஒரு 7 வருஷம்ன்றது ஒரு சாதாரண ஒரு வருஷம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் இம்பைப்ட் ஆல் திஸ் குவாலிட்டிஸ். அதுல எனக்கு ரொம்ப பெருமை சொல்றதுன்னா கேர்ள்ஸுங்க, மை காட், அக்ராஸ் தி வேர்ல்டு தே ஆர் தேர். அந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு குழந்தைக்கு இப்படி வந்துட்டு, சார் யூ ஒன்ட் பிலீவ், சில குழந்தைங்கலாம் சைக்கிளை கூட ஃபர்ஸ்ட் டைம் ஏறி உட்கார்ந்துருக்காதுங்க. அங்க வந்து நாங்க வந்து சைக்கிளிங் கொடுப்போம், எல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்கும்போது they will become independent. I still remember அந்த டைம்ல ஜெயலலிதா அம்மா வந்து எல்லாரும் குழந்தைங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. அப்போ பீப்புள் என்ன சைக்கிள்லாம் கொடுக்குறாங்க சொன்னேன் நான், இந்த பெண் குழந்தை வந்து 2 வீல்ல தானா நிற்கும் போது அதுக்கு கிடைக்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாருங்க, தட் இஸ் சம்திங் வெரி குட். நான் ஐ மேட் இட் அஸ் ஒரு ரூல். அங்க வந்து 10 நாள்ல எந்தெந்த குழந்தைங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியலையோ வித்தின் 10 டேஸ்ல கத்து கொடுக்கணும். இவ்வளவு பறந்த ஒரு ஃபீல்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. எங்க பிஇடிஸ் 2 பேர்கிட்ட சொல்லிவிட, என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு 10 சைக்கிள் வாங்கி வந்து கொடுங்கன்னு சொன்னா எடுத்து வந்து வச்சுட்டாங்க. they will learn. ஓகே. சோ இப்படிதான், அதாவது மினிட் டு மினிட் they enjoy. அவங்க வீட்டை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு டைமே கிடைக்காதுங்க. நார்மலா ஒரு இயர் எண்ட் ஹாலிடே, ஆனுவல் ஹாலிடேஸ்க்கு அவங்க வீட்டுக்கு போவாங்க. அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் we have a parents day. அப்ப பேரண்ட் இங்க வருவாங்க, தாராளமா வருவாங்க. அவங்க வீட்டுல அவங்க எல்லாரும் வருவாங்க, சாப்பாடு எல்லாம் எடுத்து வருவாங்க, குடும்பம் அங்கங்க உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் பாக்க. பேரண்ட்ஸுக்கு வருத்தமே கிடையாது சார். அவங்க என்ன சார், நம்ம வந்து ஒரு நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறோம், குழந்தை நல்லபடியா பாத்துக்கிறோம் அப்படின்னும் போது they are very happy இல்லைங்களா? ஓகே சார், என் பையனா சார் இப்படி இருந்தா இன்னைக்கு இங்க வந்துட்டு இப்படி மாறிட்டேன், என் பொண்ணு இப்படி இருந்தா யாருக்கிட்டையும் பேசவே மாட்டாங்க, இவங்க எப்படி இப்படி வந்துட்டாங்க அப்படின்னும் போது nobody will complain. இன்னும் சொல்ல போனா இன்னொரு விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் சம் சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் மாதிரி கிடையாது.
ஆக்சுவலி சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வந்த நிறைய ஸ்கீம்ல ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் ஸ்கீம் இஸ் நவோதய வித்யாலயா சமிதிங்க. ஓகே. ஏன்னா இங்க வந்து ரிச்சஸ்ட் ஃபெலோ, எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர், ஒரு ஜார்ஜ் அப்ரஹாம்னு ஒரு பையன் இருந்தாங்க. அந்த காலத்திலேயே அவர் குரூப் 1 கான்ட்ராக்டர். அவங்க அவருடைய ஊட்டியில தந்தை. ஊட்டியில படிச்சிருந்த குழந்தைங்களை எடுத்து வந்து அங்க சேர்த்தாருங்க, 2 குழந்தைங்களும். ம். he was telling that அப்ப அவ்வளவு ரிச் குழந்தைகள் இருப்பாங்க, பாட்டம், அதாவது எக்கனாமிக்கலி டவுன் ரிடன் அந்த மாதிரி குழந்தைகள் இருப்பாங்க. ஒரு மினி சொசைட்டி, they live together. ஓகே. அங்க காஸ்ட் கிரீடு, அவங்களுடைய நீ புவர் ரிச் எல்லாரும் ஒன்னேதான். நான் போடுறேன் பிரின்சிபல் அதே சாப்பாடு, டீச்சர் அந்த சாப்பாடு, எவ்ரிபடி இஸ் தேர். பட் ஒரு டீச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமா. அவங்க வந்து ஜஸ்ட் அனதர் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தவங்க தான். ஆமா. ஆனா இங்க வந்து ஒன்லி த கமிட்மெண்ட் இஸ் த டிஃபரன்ஸ். எஸ், அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ இட்செல்ஃப், ஒன்னு அப்ளை பண்ணும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இப்ப நான் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்கு அப்ளை பண்றேன், நான் அங்க தான் இருக்கணும்ன்ற அந்த மனப்பான்மையில தான் வராங்க இல்லைங்களா. Do you give அதுக்கப்புறம் a special training to them? எஸ், இப்ப நான் ஜாயின் பண்ணது உடனே எனக்கு 30 டேஸ் எனக்கு வந்து இண்டக்ஷன் கோர்ஸ் ஹைதராபாத் கச்சிபவுலியில 30 நாள் இருந்தாங்க நான். ஸோ இப்போ இங்கே நவோதயாவில் வந்து ட்ரைனிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் சார். ஏன்னா இப்போ நாங்கள் என்ன இல்லைன்னு சொன்னோம், நேஷனல் லீடர்ஷிப் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு அக்ராஸ் இந்தியா 8 சென்டர் இருக்குங்க. சரி. அப்போ அங்கே புதுசாக அப்பாயின்ட் பண்ணுற டீச்சர் இண்டக்ஷன் கோர்ஸ் போகணும். எக்ஸிஸ்டிங் டீச்சர்ஸ் எவ்ரி 6 months ஒரு வாட்டி அட்லீஸ்ட் 2-3 டேஸ்க்கு அவங்க வந்து இன் சர்வீஸ் ட்ரைனிங் பண்ணணும். ஓஹோ. அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் கம்பல்சரி 21 டேஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரைனிங் இஸ் அ இன்டெக்ரல். டீச்சர் வந்து நான் தப்பா சொல்லக்கூடாது. வெளியில மத்த ஸ்கூல் பிரைவேட்டோ கவர்மெண்ட் ஸ்கூலோ, இப்ப நான் தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்துக்கிறேன்னா அவங்க வந்து கண்டினியூஸா தங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அதை பத்தி பேசல. ஆனா நீங்க சொல்றத பார்க்கும்பொழுது the only place ஓரளவுக்கு ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் எஜுகேஷன். சிங்கப்பூர் வந்து அந்த டீச்சர்ஸ் ஒரு அவங்க வந்து எவ்ரி ஃபியூ இயர்ஸ், ஐ திங்க் எவ்ரி 7 years நினைக்கிறேன், they take 1 year off. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று வச்சிருக்காங்க. நான் ஐ வெண்ட் அண்ட் விசிட்டட் them. அப்ப அதுல வந்து அவங்க தங்களை வந்து கம்ப்ளீட்டா ரிஜுவினேட் பண்ணிக்கிறாங்க, நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க. பட் இது முடிஞ்ச உடனே they go back to the training. அது வந்து ஒரு 1 year off ப்ரோக்ராம் மாதிரி. பட் நீங்க சொல்றது வந்து கண்டினியூஸ் ட்ரைனிங் சார். இல்லைன்னா வந்து அப்டேட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்தப்ப the amount of rigorous training they are given to the teachers பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபினாமினல். இன்னும் இப்போ நிறைய டீச்சர்ஸ்க்குலாம் வெளியில கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னு கூட, என்ன பாலிசின்னு கூட தெரியாதுங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஈவன் கேந்திரிய வித்யாலயா டீச்சர்ஸ் கூட அந்த அவங்களும் பண்றாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி ஜோனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே. எஸ் எஸ். பட் இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ங்க. கம்பல்சரி இங்க இருந்து போயிடணும் அவங்க. ஓகே. இப்போ இங்க கோவால இருக்கு, ஹைதராபாத் கச்சிபவுலியில இருக்கு, இப்போ தென் மாவட்டத்தில் இருக்க எல்லா நவோதயா டீச்சர்ஸ் எங்க அக்ராஸ் இந்தியா எங்க ஒண்ணா அனுப்புவாங்க. ஸோ ஐ கேன் சி. இப்போ நீங்க வந்து 3 ஸ்டாண்ட் அவுட் பாயிண்ட் எனக்கு தெரியுது. சரி. நீங்க வந்து டெக்னிக்கலி என் முன்னாடி நீங்க வந்து நவோதயாவை கட்டி எழுப்பிட்டு இருக்கீங்க. நிஜமா ஐம் பிளைண்ட். நான் கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறேன். ஒன்னு வந்து ஃபேண்டாஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க சொல்றபடி 100 crores ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கோஸ் இன்டு தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒன்னு. ரெண்டாவது ஸ்டூடெண்ட் செலக்ஷன் பாலிசி. அது வந்து அதுல வந்து ஒன்லி த பிரைட் அண்ட் த பெஸ்ட் இல்ல, பிரைட் அண்ட் த பெஸ்ட் சப்ஜெக்ட் டு ஜியோகிராபிக்கல், ஜெண்டர் அண்ட் ரிசர்வேஷன் கேட்டகரி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. பட் அப்படி இருந்தாலும் ரேண்டம் பிக் கிடையாது. 5th ஸ்டாண்டர்ட்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி you are getting the best. Correct. Combined with the limitation, only 80 students per school taken into the 6th standard. அவங்களை 12th வரைக்கும் கொண்டு போறீங்க. Third, teachers. Teacher training is tremendous. First நீங்க டீச்சர் செலக்ஷன்லயே ரொம்ப ரிகரஸா இருக்கீங்க. ரெசிடென்ஷியல் தான், அவங்களும் சும்மா எங்கெங்கெல்லாம் போயிட முடியாது. ஸ்டூடெண்ட்டும் அங்கேயே ரிசைட் பண்ணணும், டீச்சர்ஸும் ரிசைட் பண்ணணும், பியூனும் ரிசைட் பண்ணணும், பிரின்சிபலும் ரிசைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டீச்சர் செலக்ஷன், டீச்சர் ட்ரைனிங், கண்டினியூஸ் ட்ரைனிங். சார் இது ஒரு மாடர்ன் குருகுலம் சார். ஃபேண்டாஸ்டிக். சரி, இப்ப இது எனக்கு புரிஞ்சிருச்சு. தென் இட் ஹாஸ் டு ஒர்க். இது எப்படி ஃபெயில் ஆக முடியும்? ரைட். இப்ப இந்த கான்செப்டை வந்து ராஜீவ் காந்தியும் நரசிம்மராவும் கொண்டு வராங்க. பட் சக்சசிவ் கவர்மெண்ட்ஸ் அதை அப்படியே ஃபாலோ
பண்ணுச்சா? பரவாயில்ல, ரொம்ப நுணுக்கமான கேள்வி கேட்குறீங்க. இவரு விபி சிங் கவர்மெண்ட் டைம்ல வந்து இந்த எஜுகேஷன் பாலிசி சரியா போகுதா அப்படின்றது இதை ரிவ்யூ பண்றதுக்காக ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிஷன் வந்து வச்சாங்க. சரி. அது 1990ல ஓகே. அவங்க வந்து விசிட் பண்ணிட்டு, இது அந்த 4 வருஷத்துல இவ்வளவு வித்தியாசம்லாம் இருக்கு, குழந்தைங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் இப்போ எர்ணாகுளத்துல நேரியமங்கலம் ஸ்கூல் நவோதயால டீச்சரா இருக்கேன் நான். அப்போ ஒரு கமிட்டி, பார்லிமெண்டரி கமிட்டி வந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு, ஐயோ இப்படி ஒரு நல்ல ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அவங்க இது ஷுட் கண்டினியூன்னு சொன்னோம். அது இல்லாத அது ஏன் அந்த ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு அந்த ஒரு தாட் வந்ததுன்னா, அதில் வந்தவங்க நிறைய பேர் வந்து நார்த் இந்தியன் எம்பிஸ் வந்திருந்தாங்க. அப்போ எங்க ஸ்கூல், அதை மறந்துட்டேன் சொல்ல, ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த நேஷனல் இன்டகிரேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக மைக்ரேஷன் பாலிசின்னு ஒன்று இருக்குங்க. சரி. இப்போ நாங்க எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் வந்து சுல்தான்பூர் டிஸ்ட்ரிக்ட் யூபிக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ அங்க இருக்கிற 9ஆம் கிளாஸ்ல படிக்கிற 20% ஸ்டூடெண்ட்ஸ், அகைன் ரிசர்வேஷன் பிரகாரம், ஓகே, அங்க இருக்க குழந்தைங்க இங்க கேரளாக்கு வருவாங்க, இங்க எர்ணாகுளத்துல வருவாங்க. இங்க இருக்க குழந்தைங்க அங்க போய் இருப்பாங்க. 4 வருஷம் படிக்கணும். வாவ், ஓகே. அவங்கள பாத்துக்கிறது எங்களுடைய பொறுப்பு. அப்ப அங்க இருந்து சுல்தான்பூர்ல சோ ஒரு மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோகிராம், இந்த சிஸ்டர் சிட்டிஸ்லாம் சொல்வாங்க இல்லையா, எக்ஸாக்ட்லி, சிஸ்டர் ஸ்கூல்ஸ். திஸ் இஸ் ஆல் தி பில்லர்ஸ் ஆஃப் நவோதயா சிஸ்டம் சார். ஓகே. சோ அந்த குழந்தைங்க வந்து பார்த்துட்டு அவர் அசந்துட்டாரு. கேரளால வந்து குழந்தைங்க மலையாளம் பேசுதுங்க, அங்க போய் பசங்க அவ்வளவு அழகா ஹிந்தி பேசுதுங்க. இங்க ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்துட்டு, சார் இவன் பில்லு எடுத்து காசு அப்படியே கொடுக்குறாங்க குழந்தைங்கிட்ட. சார் இந்த ஒரு ஸ்கீமுக்காகவே நாங்க இந்த நவோதயா நான் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க சார். இது வந்து கவர்மெண்ட் மாறின பிறகு and they were doing that. Then successively யாரெல்லாம் நமக்கு வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க, தேவேகவுடா இருக்கட்டும், குஜ்ராலா இருக்கட்டும், வாஜ்பாயா இருக்கட்டும், தென் மன்மோகன் சிங், நரேந்திர மோடி, இது ஒரு லாங் ப்ராசஸ் வந்து. இந்த ரைட் த்ரூ திஸ் ப்ராசஸ் ராஜீவ் காந்தில இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் இட் இஸ் பீயிங் சப்போர்ட்டட். எஸ், பிகாஸ் தி சிஸ்டம் இஸ் குட். நல்லா ஓடின்னு இருக்கு. பஸ் எதுக்கு சார் நான் நிறுத்தணும்? ஓகே, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா நம்ம அது பண்ணலாம். இது நல்ல ஸ்மூத்தா ஓடின்னு இருக்கு. நாட்டுக்கு பயணம். இது மேல ஒரு குறைபாடு கூட யாராவது சொல்லிருக்காங்களா? ஏன்னா என்னங்க, இந்தியால ஒரு சிஸ்டம் இருக்கு, நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க சந்தேகத்தினால தான் கேக்குறேன். இன்னைக்கு வந்து இப்ப நீங்க டே பை டே நிறைய சிஸ்டம் மாறிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீட் ஜேஇன்ற நம்பர். ஆமா சார், எங்க பசங்க சர்வசாதாரணமா அடிச்சு இது பண்றாங்க சார். சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ரீசெண்டா அந்த கோர்ட்ல கூட அவங்க பிரசன்ட் பண்ணாங்க. 14,000 குழந்தை எழுதுனதுல 11,000 குழந்தைங்க வந்து ஜேஇ நீட்ல செலக்ட் ஆயிருக்காங்க சார். ஓகே, அப்படின்னும் போது இதெல்லாம் நல்லா so the result speaks for itself. Nobody, and then 98 to 99% is the pass percentage. எனக்கு ஃபெயிலா போறாங்க 1%ங்கிறதே ஆச்சரியமா இருக்கு. இல்ல, அது கூட சம்டைம்ஸ் லாஸ்ட் மினிட் ஏதாவது சம் எக்ஸாமினேஷன் எழுத முடியாது. சில குழந்தைங்க they happen sometimes, அவங்க வந்து ஹெல்த் சம்டைம்ஸ் இதா இருக்காது. அதெல்லாம் தட் இவ்வளவு பெரிய சிஸ்டத்துல ஒரு பர்சன்ட் இதாகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அது கூட பாத்தீங்கன்னா சம் எக்ஸ்ட்ரீம் பிளேசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க அக்ராஸ் இந்தியா பாத்தீங்கன்னா, இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் சம் அட்வர்ஸ் பிளேசஸ்லாம் இருக்குங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் அந்த எல்லாரும் கிடைக்கிற மாதிரி அங்க கிடைக்க மாட்டாங்க. அங்க போய் ஜாயின் பண்றவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்துருவாங்க. இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பட் ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா 98% பிளஸ் சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு I think among all the CBSE schools in India, this is the top. Every year it does that. And the reason is residential. Okay. Fantastic. இப்போ கொஞ்சம் கட் பண்ணி உங்களுடைய லைஃப்க்கே வருவோம். ஓகே. ஸோ நீங்க வந்து ஒரு நவோதயா ஸ்கூல் டீச்சரா நேரியமங்கலம் போறீங்க. அட் வாட் பாயிண்ட் நீங்க வந்து பிரின்சிபல் ஆறீங்க? கரெக்டா, ஏன்னா 10 வருஷம் பிஜிடியா இருந்தாதான் நீங்க எலிஜிபிள் ஃபார் பிகமிங் அ பிரின்சிபல்ங்க. சரி, கரெக்டா 1999 அன்னைக்கு ஐ ஜஸ்ட் ரோட் அன் எக்ஸாமினேஷன் அண்ட் வென்ட் ஃபார் அன் இன்டர்வியூ. டைரக்ட் செலெக்ஷன் தான். அண்ட் 99 November 13th I was posted at Aurangabad, Maharashtraங்க. இப்ப சம்பாஜி ராவ் கேரளால இருந்து நேரா நீங்க மகாராஷ்டிராக்கு பிரின்சிபலா போறீங்க. அங்க போய் ஜாயின் பண்ணிட்டேன். அங்க சேலஞ்சிங்கா இருந்ததா உங்களுக்கு பிரின்சிபலா இருக்கிறது? வெரி வெரி பிக் கான்ட்ராஸ்டிங் டிஃபரன்ஸ். இங்க கேரளால வெரி ஐ மீன் கம்பேரிட்டிவ்லி நல்ல டெவலப்டா இருந்தது. சுத்தம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க 2 வேளையும் நல்லா குளிச்சுட்டு பளிச்சுன்னு வராங்க. அது எதா இருந்தாலும் அது ஒரு அவங்களுடைய கல்ச்சர். ஈவன் அந்த குழந்தைகளோட க்ரூமிங்ல இருந்து நீங்க சொல்லி தரீங்க? எஸ், கம்பல்சரிங்க. ஏன்னா வீட்ல அம்மா அப்பா சொல்லி தர வேண்டியதை நீங்க அதையும் சேர்த்து பண்றீங்க. அது எங்களுடைய பொறுப்புங்க. குளிக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி நகம் வெட்டிக்கணும், எப்படி சாப்பிடணும் கீழே சிந்தாம.
சார் இது நீங்க சொன்னதுனால சொல்றேன் நானு. இங்க இருந்து அப்படியே அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனேன் சார் மகாராஷ்டிரால. கன்னடுன்னு அதான் அந்த இடத்து பேரு. எல்லோராவுக்கு பக்கத்துல இருந்தேன் ஆ, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல. சரி. அங்க போனப்போ அப்படியே கான்ட்ராஸ்டிங் குழந்தைங்கலாம் வந்தாங்க. எல்லாம் வில்லேஜ்ல இருந்தாங்க. பஸ் எல்லாம் கிடையாது. பேரண்ட்ஸ் டே எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 407 வண்டியில நெறைய பேர் எல்லாம் பேரண்ட்ஸ் வருவாங்க. பாதி பேருக்கு செருப்பு கூட இருக்காதுங்க. அந்த மாரி குழந்தைங்க வந்து படிப்பாங்க அங்க. பார்த்தோம்னா, காலையில எந்திச்சு குழந்தைங்கலாம் திடீர்னு அங்கலாம் வெளியில டாய்லெட்லாம் வெளியில தான் போறது இல்லைங்களா? ஆ, ஐயோ! அதெல்லாம் பார்த்து என்னால அக்செப்ட் பண்ணவே முடியலங்க. அப்படியே கான்ட்ராஸ்டிங். சரி, கேரளா கேரளாவுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு வெளிநாட்ட கம்பேர் பண்ற மாரி இருந்ததுங்க. சரி. பட் அவங்கள நான் போயிட்டு அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? நோ ஐ ஜஸ்ட் பிராட் தம். நோ இதெல்லாம் தப்பு. ஏதாவது ஒண்ணு வெளியில உங்களுக்கு தண்ணி நான் எடுத்து வந்து குடுக்குறேன். சார் சில குழந்தைங்க டாய்லெட்ல ஃபர்ஸ்ட் உட்கார்றதே அவங்களுக்கு புதுசா இருந்ததுங்க. ஐ ஆ. அம் டாக்கிங் அபௌட் 1999ல சொல்றேன் நானு. சோ அதெல்லாம் நாங்க திருத்தி அவங்க சொல்லி இதெல்லாம் இப்படி சோ தான் இருக்கணும். எப்படி டாய்லெட் போகணும்னு குழந்தைக்கு சொல்லி நோ கொடுத்துருக்கீங்க ஐ அம் நீங்க? ஜஸ்ட் டெல்லிங் த இல்ல, எக்ஸ்ட்ரீம் இல்ல, பார்ட் ஆஃப் இட். ஐம் பீயிங் எக்ஸ்ட்ரீம். சீரியஸ். ஆமா. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா. சோ அப்ப என்னென்னலாம் நீங்க பண்ணீங்க அப்போ அங்க அதுக்கு போய்? அதுக்கு அந்த வசதி அங்க கலெக்டர் கிட்ட சொல்லி, சார் எங்களுக்கு வந்து தண்ணி வசதி கம்மியா இருக்கனால எங்களுக்கு இந்த மாரி ஆகுது. நீங்க உடனடியா குடுங்கன்னு. அவரு கலெக்டர் வந்து சொன்னால டைரக்ட் கனெக்ஷன் தரேன். அதாவது அந்த டேம்ல இருந்தே டைரக்ட்டா எங்க ஸ்கூலுக்கு தண்ணி குடுத்துட்டாரு. ம், ம், இது ஒரு வில்லேஜ் மாரி ட்ரீட் பண்ணாங்க. ம். எல்லாம் குடுத்து எல்லாம் பண்ணும்போது அந்த குழந்தைங்கலாம் வேற லெவல்ல வந்துட்டாங்க. ஐயோ! சோ இப்ப அந்த ஸ்கூலுக்கு போனா எப்படி இருக்கும்? சார் வெரி ஃபேன்டாஸ்டிக். நீங்க அ. இன்ஃபாக்ட் நீங்கலாம் ஒரு மீடியால இருக்கவங்க, ஏதாவது ஒரு அலுமினி மீட் ஒரு இந்த வருஷம் நார்மலி டிசம்பர் மாசம் 6ஆம் தேதியில நார்மலா வைப்பாங்க. சரி. இப்ப கூட நீங்க ஒண்ணா முடிஞ்சதுன்னா பாண்டிச்சேரி காலாப்பேட் நவோதய வித்யாலயா 6ஆம் தேதி போயிடுறோம். வைப்பீங்க. இவ்வளவுதானே. நீங்க போங்க. We'll go there directly. Go and see நீங்க எங்களுக்கு அங்க Yes, அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. definitely. அங்க போய் ஸ்டூடண்ட்ஸோடயே பேசி ஒரு ப்ரோகிராமே பண்ணிடுவோம். டெஃபினட்டா சார். சரி. ஒரு ப்ரோகிராம்ல இருக்கும்போது ஒரு குழந்தை பசங்க அக்ராஸ் வேர்ல்ட்ல இருந்து வருவாங்க. அன்னைக்கு குழந்தை அவன் வந்து ஒரு பிடி மண் எடுத்துன்னு போறான் சார் அந்த காலாப்பேட் அவங்க நவோதயால இருந்து. ஏன்டா தம்பின்னு கேட்டா, சார் இந்த மண்ணுல தான் சார் நான் இன்னைக்கு உருவாகி இந்த பொசிஷன்ல இருக்கேன். இதுக்கு மேல என்ன சார் செய்யணும்னு சொல்லிட்டு இஸ் டேக்கன் ஆல் த வே தேர். ஓகே. இப்படிலாம் வந்து நிறைய டச்சிங் ஸ்டோரிலாம் இருக்கு. எப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்தோம். இன்னைக்கு நம்ம இந்த பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்னும் போது சார் சோ ப்ரௌட் ஆஃப் தட். இந்த தீபு பிலிப்னு இருக்காமா ஐஐடி கரக்பூர்ல அன்னைக்கு பேப்பர்ல படிச்சேன். த சீடிங் நோ தட் இப்ப மழை பெய்ய ஆமா, வைக்கிறதுக்காக ஆமா, பண்ணாங்க. ஆமா. அந்த சயின்டிஸ்ட் பிஹைண்ட் இஸ் மை ஸ்டூடெண்ட். ஐ வாஸ் ஹவுஸ் மாஸ்டர் தீபு பிலிப். சரி. எர்ணாகுளத்துல நான் அவனுக்கு 7 வருஷம் நான் வந்து இன்னைக்கு டுடே ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. ஓகே. அப்ப ஒரு சாதாரண ஒரு சின்ன குக்கிராமத்துல ஒரு டீச்சருடைய பையங்க அவன். இன்னைக்கு அந்த பொசிஷன்ல இருக்கானும் போது அண்ட் ஹி லெஃப்ட் ஆல் தட் இன் யூஎஸ்ல பெரிய டாப்ல இருந்தவன் நாட்டுக்கு வந்து நீ சேவை பண்ணணும்னு சொன்னீங்க. டுடே இஸ் தேர். நவ ஐ கேன் ஷேர் ஆல் த டீடைல் ஆல்சோ. ஃபேண்டாஸ்டிக். ஸோ அந்த மாதிரி யூ நேம் எவ்ரிவேர். நிறைய டிஆர்டிஓல சயின்டிஸ்டா இருக்காங்க. ஆர்மி மை காட். ஆர்மியில எவ்வளவு ஆபீசர்ஸ் தெரியுங்களா? யூ ஒன்ட் பிலீவ். இன்னைக்கு அவுரங்காபாத் அலுமினி மீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஐ ஜஸ்ட் ஹேப்பன் டு கம் டு ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஒரு பீகார் ஸ்டூடெண்ட் இஸ் சீஃப் ஆஃப் தட் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நடந்தாங்க. ஓகே. He came to know that sir your Navodaya principal Acharya ஆகி அப்போ he came and touched our feet and then taken the blessings and started. Wonderful. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு யூனிட்டி பாருங்க. நான் கேட்டேன் நான் உனக்கு டீச்சரும் கிடையாது பிரின்சிபலும் கிடையாது. என்னப்பா நீ வந்து இல்லை சார் இது நவோதயா கா ஆச்சாரியா அப்படின்னு கையெடுத்துக்கும். ஐயோ அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு எவ்வளோ இருக்குங்க. ஓகே. ஸோ இப்படி அதுதான் தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட் இட். இது இந்த ஒரு வாய்ப்பு மூலயமா இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் ரீசெண்டா இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 6 வாரத்துக்குள்ள இடம்லாம் ஐடென்டிஃபை பண்ணி. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ரோக்ராம்ல சர்ச்சைக்குரிய எதையுமே பேசக்கூடாதுன்னு தான் வச்சிருந்தேன். இது என்ன அறியாம வந்துருச்சு. இல்ல இது வந்து நம்ம வந்து நீங்க அத பத்தி ஒண்ணு ரெண்டு பேசலாம். தமிழின் உணர்வு அலைன்னு சொன்னீங்க. அந்த உணர்வு தான் என்ன தூண்டி இந்த வார்த்தையை வர வச்சதுங்க. வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம நீங்க பேசுறீங்கன்னா நான் பேசுறதுக்கு தயார். சோ நீங்க அவுரங்காபாத்ல இருந்தீங்க. ஆஃப்டர் தட் என்னாச்சு? அவுரங்காபாத்ல எவ்வளவு ஆண்டுகள் இருந்தீங்க? 4 வருஷம் இருந்தேங்க. சரி. அப்புறம் எனக்கு தமிழ்நாடு ஐ மீன் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல முடியல. பார்டர் ஸ்டேட்டுக்கு அது எங்கேயா வரலாமான்னு சொல்லிட்டு கர்நாடகா ஷிமோகா ஜில்லால கிடைச்சதுங்க. சரி. அங்க 2003ல வந்தேன் நானு. அங்க எவ்வளவு ஆண்டுகள்? அங்க 10 வருஷம் இருந்தேன் சார். அங்க எப்படி இருந்தது ஸ்கூல்? அதை நீங்க எப்படி மாத்தினீங்க? அது ஒரு பெரிய விஷயம் சார். வண்டர்ஃபுல் சார். அகைன் சொல்லுங்களேன். அது அதான் சொல்லுவாங்க துங்கா நதி அப்படியே தீரத்துல இருந்துங்க சொல்லுவாங்க. துங்கா நதி கங்கா நதி இதெல்லாம் வந்து ஈக்குவல் பெரினியல் ரிவர்ஸுங்க. துங்கா டேம் பக்கத்துல ஒரு 30 ஏக்கர் காமன் பியூட்டிஃபுல் என்வரன்மெண்ட். துங்கபத்ரா எக்ஸாக்ட்லி. அந்த குழந்தைங்களுக்கு நல்ல இது கொடுத்து ஒரு அந்த ஸ்கூலை வந்து டெக்னாலஜி சொன்னேன் இல்லைங்களா எங்களுக்கு 2007ல ஐ காட் டெக்னாலஜி அவார்டுங்க. ஃபார் தட் 8 lakhs கொடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போர்டு இன்ஸ்டால்ட் இன் தட் அமௌண்ட்ல ஸ்மார்ட் ரூம்ன்ற கான்செப்டை 2007ல அந்த ஸ்கூலுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த குழந்தைங்க பண்ண ப்ராஜெக்ட்ல தான் வாங்குச்சேங்க.
கிராமத்து குழந்தைங்க அந்த மைக்ரோசாஃப்ட் பீப்புள் வந்து கண்டக்டட் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ம். பசங்க எல்லாம் சப்மிட் பண்ண ப்ராஜெக்ட்ல நேஷனல் லெவலில் செலக்ட் ஆனோம் நம்ம. ஓகே. ஸோ தென் அவர் ஸ்கூலை வந்து தே டெவலப்ட் அஸ் ஒன் ஆஃப் த டாப் ஸ்கூலாக வந்துட்டு இருக்குன்ட்டு ம். எங்களுக்கு யூகே இந்தியா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் கொடுத்து ம். எங்கள் குழந்தைங்க எங்கள் டீச்சரு நான் எல்லாம் 2007 ஒரு வாட்டி 2009 ஒரு வாட்டி யூகேல போயிட்டு அங்கே இருக்கிற உங்க ஸ்டூடெண்ட்ஸ்னா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வருவாங்க? ஒரு 10 பேர் Okay. 10 பேர் போனோம். சரி. சரி அங்கே போய் நாங்கள் ஒரு வாரம் இருந்தோம். அவங்க வந்து எங்ககிட்ட இங்கே இருந்தாங்க. Okay. இதெல்லாம் பார்த்துட்டு ஓ இப்படி ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் இருக்கான்னு ரொம்ப அசந்துட்டாங்க அவங்க. யாரா யூகேல இருந்து வந்தவங்க? வந்தவங்க நான் ஷிமோகா காசர்கோடு கொண்டு போனேன். ஐ வாஸ் த டீம் லீடர் ஃபார் ஆல் தட். சரி. அது யூகேரி ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, அது எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரிலாம் எவ்வளோ வாய்ப்புகள் கிடைக்குது குழந்தைங்களுக்கு. ஓகே. தென் வி யூஸ் டு கண்டக்ட் லாட் ஆஃப் திஸ் எவ்ரி இயர். வி கண்டக்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ங்க, ரீஜனல் கல்ச்சுரல் ப்ரோக்ராம். சயின்ஸ் காங்கிரஸ் வில் கண்டக்ட். அந்த ஒரு ஆர்வத்தில் தான் நான் என்ன பண்ணேன், ஒரு வாட்டி நான் என்னுடைய நண்பர்கள்லாம் நாங்கள் 27 பேர் நாங்கள் பிரின்சிபல்ஸ் அக்ராஸ் சவுத் இந்தியாவில் இருந்தோம். நாங்கள் சேர்ந்து ஒரு வருஷம் இங்கே சென்னை ஐஐடியில் சயின்ஸ் காங்கிரஸ் கண்டக்ட் பண்ணோம். எங்க நவோதயா இல்லைனாலும் எல்லா நவோதயா குழந்தைங்களும் இங்கே கொண்டு வந்து வச்சு இங்கே பண்ணோம். அதே மாதிரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பண்ணோம், ரீஜனல் கல்ச்சர். காமராஜர் அரங்கத்தில் 3 நாள் பயங்கரம். எல்லா அதாவது இந்தியா முழுக்க இருக்கிற, அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டிலேயே இந்த கான்செப்டே இல்லாத ஒரு தமிழ்நாட்டுல காமராஜர் அரங்கத்துல நீங்க நவோதயா மாணவர்கள் அத்தனை பேரையும் கொண்டு வந்து ஒரு 3 நாள் கல்ச்சரல் ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க. அந்த டைம்ல ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் பகவான் சிங், டெக்கான் ஹெரால்ட்ல அவர் வந்து பத்திரிகையாளர், நல்ல டெய்லி கவரேஜ் பண்ணுவாரு. சரி சரி. மத்தவங்க என்ன காரணமோ தெரியல, அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்கல. அதே மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒண்ணு நடந்தது, நான் தொடர்ச்சியாக நியூஸ் பாக்குறவன், எனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லை, இப்படி ஒண்ணு நடந்ததே எனக்கு தெரியாது. இது மட்டும் இல்லாத நாங்க ஒரு வாட்டி பிரின்சிபல் கான்ஃபரன்ஸ் இங்க வச்சோம் சென்னையில. ஆமா, சென்னையில வந்து எல்லா பிரின்சிபல்ஸும் கொண்டு வந்து. அப்ப என்னன்னா we wanted the people to come to know that. so இப்படி எல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குன்னு என்னைக்காவது ஒரு விடியகாவது ஒரு நாள் வரும், கதவு திறக்குன்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் தான் பண்ணோம். ஷிமோகாவுக்கு பிறகு நீங்க என்ஐஓஎஸ்க்கு வந்துட்டோம். ஓகே. ஆமா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூல். அது கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு. சோ நீங்க நவோதயாவை இவ்வளவு தூரம் நவோதயால நீங்க அப்படியே தோஞ்சு போய் இருந்தாலும் நீங்க அங்க இருந்து என்ஐஓஎஸ்க்கு மூவ் பண்றீங்க. ஆமா, அது நான் நிஜமா அங்க இன்டர்வியூலே சொன்னேன். நான் இங்க அங்க ஹாப்பியா இல்லைன்னு இல்லைங்க, அங்க நல்லா இருக்கேன். எனக்கு அதுக்கான ப்ரொமோஷன் அங்கேயும் அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்னும் என் பேட்ச்மேட்லாம் இப்ப எல்லாம் ஜாயின்ட் டைரக்டரா ரிட்டையர் ஆகிறாங்க. சரி. ஸோ நல்ல வாய்ப்புகள் இருந்தது. பட் எனக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த வந்து நம்ம ஏதாவது நம்ம சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இங்க என்ஐஓஎஸ் பத்தி உங்களோட தனியா ஒரு நாளைக்கு நான் பேசுறேன். டெஃபினெட்லி. அத ஏன்னா தட்ஸ் a great idea by itself. அத நம்ம பேசணும். கரெக்ட். இப்ப நீங்க திரும்ப திரும்ப பல எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. நான் அதை ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் தட். சரி, இது ஏதோ ஒரு ஸ்கூல், ஏதோ ஒரு கான்செப்ட், சரி நல்லா ஏதோ கவர்மெண்ட் செலவு பண்ணுது, மாணவர்களுக்கு 0 ஃபீ அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட். 0. எஸ். அவங்க படிப்புக்கு கட்டணம் கிடையாது, சாப்பாட்டுக்கு கட்டணம் கிடையாது, தங்குறதுக்கு கட்டணம் கிடையாது. அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குலாம் ஏதாவது டி எல்லாம் கொடுப்பீங்களா? அது அவங்க பார்த்து. மைக்ரேஷனுக்கு நாங்க எடுத்துட்டு போவோம். இங்க இருக்கு, இப்ப நான் சொன்னேன்ல மைக்ரேஷன். ஆமா, இங்க இருந்து அதாவது அவங்க வந்து சூலூர்பேட் வேற இல்ல, சுல்தான்பூர், அதாவது ஹிந்தி ஸ்பீக்கிங் அண்ட் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஏரியாவை நாங்க வி செலக்டட் அந்த மாதிரி. ஓகே. அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்க்குலாம் நீங்களே செலவு பண்ணிடுவீங்க. இன்னொரு குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட் வந்து அப்ப நார்த்ல இருக்காங்கன்னா அங்க ஒரு தமிழ் டீச்சர் தமிழ் சொல்லி கொடுப்பாரு அங்க இருக்க பசங்க. நான் அதெல்லாம் தான் கொஞ்சம் பேச போறேன். இப்ப அதுக்கு முன்னாடி நாம வந்து ஃபர்ஸ்ட் இத பண்ணிடுவோம். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அக்காம்ப்ளிஷ் பண்றாங்க? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 98+% பாஸ். அத கூட நான் பெருசா எடுத்துக்கல. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல் 100% வெச்சுப்போம். எனக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மெயின்லி ஜேஇ நீட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஜேஇ நீட் ஒண்ணு இருக்கு. அடுத்தது அப்புறமா சென்ட்ரல் யுனிவர்சிட்டிஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், சிஏ படிக்கிறவங்க இருப்பாங்க, லா படிக்கிறவங்க இருப்பாங்க. அப்புறம் வேற ஏதாவது ஒரு காலேஜ் படிச்சுட்டு எங்க போனாலும் பிளேஸ்மெண்ட் ரொம்ப ஈஸி ஆகுங்க. ஏன்னா அவங்களுடைய பர்சனாலிட்டி நோட்டல டிஃபரண்ட். ஃபார் a minute நம்ம ஜாப கூட விட்டுருவோம். ஆமா, அது ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு தான் வரப்போகுது. as a student உங்கள்ட்ட ஏதாவது டேட்டா இருக்கா? என்ன பெர்ஃபார்மன்ஸ் நவோதயா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க அவங்களுடைய சோசன் ப்ரொஃபஷன்ல? இப்ப நீங்க இவ்வளவு ஹை லெவல்ல கேட்டதுனால இப்ப ஆல் இந்தியா லெவல்ல இப்ப 4 எம்பிங்க நவோதயா ஸ்டூடெண்ட். சரி. அக்ராஸ் தமிழ்நாடுல 4 எம்பி இருக்காங்க. சரி. தமிழ்நாட்டிலே 2 கலெக்டர் நவோதயா ப்ராடக்ட்.
ஓகே. இன்னைக்கு இருக்க பேர் சொல்ல விரும்பல. சரி. 2 பேர் வந்து தமிழ், அவங்க நம்ம ஊர்ல படிக்கல, வெளியூர்ல படிச்சவங்க இங்க இருக்காங்க. ஆமா. ஏன்னா அந்த ஆமா. ஐஏஎஸ் கேடர் ஆமா. வரும்பொழுது இங்க அதே வந்திருப்பாங்க மாரி அவங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்பிள் ஆர் ஐஏஎஸ்ல இருக்காங்க அக்ராஸ் த கண்ட்ரி. ஓகே. எஸ், சோ மெனி பீப்பிள் ஆர் தேர். ஏற்கனவே சொன்ன டிஃபரெண்ட் இந்த டேட்டாலாம் டெஃபினெட்லி ஐ கேன் கெட் இட் ஃப்ரம் த நவோதய வித்யாலயா சமிதி. இல்ல நமக்கு டெல்லில வந்து இருக்க. ஸ்டாண்ட் அவுட்டா ஆ. இதெல்லாம் நான் வந்து ம். எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆமா சார். இதுல எவ்வளவு பேர் வந்து ஐஐடிஸ்க்குள்ள போறாங்க? இது ஒரு மெஷர் தான். ஓகே. ஓகே. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு வருஷத்துல ம். எவ்வளவு பேர் ஐஐடிக்குள்ள போறாங்க? ஆமா. இது ஒரு மெஷர். ஓகே. இதுதான் ஒரே மெஷர்னு நான் சொல்லல. ம். எவ்வளவு பேர் சப்சிக்வென்ட்லி ம். யுஎஸ்க்கு வித் ஸ்காலர்ஷிப் மேல பிஹெச்டி பண்ண போறாங்க? ம். எவ்வளவு பேர் இது Yeah, yeah, இப்போ உங்க கையில இல்லாம yeah, இருக்கலாம். that are- I- என்னுடைய ரெக்வெஸ்ட் வந்து ஆமா. இத உங்களால ரஃபாவது கொலைட் பண்ண முடியுமா? ஒரு 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 சென்ஸ்க்காக Correct. அல்லது ஒரு பர்టిక్యులர் இயரை எடுத்துக்கிட்டு ஆமா. இந்த வருஷம் ஆனா அதுக்கு அடுத்து அங்க இருந்து ஒரு 3 அல்லது 4 வருஷம் தள்ளி பார்க்கணும். ஆமா. எவ்வளவு பேர் ஐஎஸ்ஆர்ஓ மாதிரியான இடத்துல சயின்டிஸ்டா இருக்காங்க? ஆமா. எவ்வளவு பேர் மேபி இந்த ப்ரோக்ராம பாக்குறவங்க கூட நம்ம தமிழ்ல பண்றோம், ஆமா. அதனால கொஞ்சம் ஆமா. டிஸ்ட்ரிபியூஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. தமிழ் தெரிஞ்சவங்க கூட இதுக்கு பதில் சொல்லலாம். எவ்வளவு பேர் சயின்டிஸ்டா இருக்காங்க? எவ்வளவு பேர் டிஆர்டிஓல இருக்காங்க? எவ்வளவு பேர் அக்ராஸ் த வேர்ல்ட் யூனிவர்சிட்டிஸ்ல ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க? ம். எவ்வளவு பேர் இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்காங்க? சரி, நீங்க வந்து 5வது படிக்கிற குழந்தையில பிரைட்டஸ்ட் பட் ஸ்ப்ரெட் அவுட் ஆமா. ஆஃப் ஆல் கிளாஸஸ் அண்ட் காஸ்ட் எடுக்கிறீங்க. ஆமா. உங்களுடைய 7 வருஷ இந்த ட்ரைனிங்ல. ட்ரைனிங்ல அதனால தான் இவங்க இங்க போயிருக்காங்க ஆமா. அப்படின்னு நம்ம சொல்லணும்னா we need some data. டேட்டா. perhaps it is not there now. ஆமா சார். நீங்க சொல்றது எல்லாம் நிறைய anecdotal information ஆமா இருக்கு. சார். But I would like you to if ஆமா. you have the time ஆமா. நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு சார், பக்கத்துல இதுக்கு நான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் நான் ஒரு நாட்டுக்கு வைக்கிறேன் சார். இவ்வளவு பண்ணாங்க. ஈவன் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கே வைக்கிறேன் சார் நான். ம். இல்ல இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு கூட வச்சுக்கலாம். They should call for a மெகா அலுமினி மீட் ஆஃப் ஆல் இந்தியா லெவல். சரி, ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியம், ஈவன் இப்ப குஜராத்லயே வைக்கட்டும், அவர் மோடி நம்ம stadium நேரு வைக்கட்டும். உள் விளையாட்டு அரங்கம் Yes, மாதிரி ஒரு விளையாட்டு பெரிய இடம். வச்சுட்டு நீங்க ஜஸ்ட் அனௌன்ஸ் இட். நீங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கேலரி உட்காருங்க. டாக்டர்ஸ்லாம் இந்த கேலரியில உட்காருங்க, இன்ஜினியர்ஸ் இங்க உட்காருங்க, இங்க லாயர் இப்படி உட்காருங்க. ம். That will speak volumes. Okay. That is my dream also. Okay. It will happen one day. சரி. I Wonderful. think people will We- do that. we will see that. sir. few more issues வரும். லாங்குவேஜ். Yes. இப்போ வந்து இது வந்து ஏதோ ஒரு விதத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றதுங்கிறதுனால ஹிந்திய புகுத்துறதுக்கான நான் சர்ச்சைங்கிற மாதிரியான இல்ல. ஆங்கிள் எடுத்துக்கல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ Yes. நீங்க என்ன, அதாவது மொழின்னு வரும்பொழுது நீங்க சயின்ஸ் கத்து கொடுக்குறீங்க, மேத்ஸ் கத்து கொடுக்குறீங்க, பயாலஜி, ஹிஸ்டரி, என்ன வேணாலும் பண்ணுங்க. மொழினா என்ன பண்றீங்க? சார், அதுவும் அகைன் இட்ஸ் ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லலாம். இப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன கிராமத்துல இருந்து வந்து படிக்கும்போது அந்தந்த வர்னாகுலர் லாங்குவேஜ் தான் படிச்சிருப்பாங்க. ரொம்ப இங்கிலீஷ் மீடியம் படிச்சு வந்த குழந்தைங்க வந்து ஹார்ட்லி ஒரு 20-25% தான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே அந்தந்த வர்னாகுலர் லாங்குவேஜ்ல படிச்சிருப்பாங்க. சரி. அந்த குழந்தைங்களை இங்க 6ஆம் கிளாஸ்ல கொண்டு வந்து நாங்க அந்த மீடியத்துல தான் சொல்லி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா டிரான்சிஷன் இருக்குப்பா, நீங்களே இப்ப பாருங்க. புதுச்சேரினா அவங்க அவங்க தான். தமிழ் மீடியம் தான் நீங்க தமிழ் மீடியம் தான் சொல்லி சொல்லி கொடுப்போம். 6ஆம் கிளாஸ்ல தமிழ் மீடியத்துல தான் சொல்லி கொடுப்போம். அந்த இங்கிலீஷ் இப்ப ஷிமோகானா கன்னடம் கன்னடா medium. தான் சொல்லிவிடுவோம். மராட்டியில நான் அவுரங்காபாத்னா மராட்டி. எஸ். நீங்க இந்த Yes. இதுல வந்து கேரளால வந்து மலையாளம் மீடியம் தான். மலையாளம். எஸ். எவ்வளவு வருஷம் இந்த மாதிரி Yeah, அந்த பாருங்க. உள்ளூர் மீடியத்துல சார், பண்ணீங்க? இந்த கேள்வினால இது பல கல்வியாளருக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆமா, நான் ஷாக் ஆகி தான் கேக்குறேன் நான் உங்கள்ட்ட. இப்படி வர குழந்தைங்களை நான் டிரான்சிஷன் டைம் போது அப்படியே அப்ரப்டா வந்து நீங்க கேட்டீங்க அட்ஜஸ்ட் பண்றாங்க எப்படி குழந்தைங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் தெரியாது. அவங்க அந்த லாங்குவேஜ்ல சொல்லி கொடுப்பாங்க. பைலிங்குவலா அப்படியே கொஸ்டின் கொடுப்பாங்க. சரி, தமிழ்லயும் இருக்கும், அது ஃபாலோட் பை இங்கிலீஷ்லயும் இருக்கும். சரி. எந்த லாங்குவேஜ்ல எழுதலாம். அவங்க 6ஆம் கிளாஸ் எண்டில் வரும்போது தமிழ் எழுதுவாங்க, அங்கங்க இங்கிலீஷ் வார்த்தைகளை சேர்த்து சேர்த்து எழுதுவாங்க. சரி. 7th ஸ்டாண்டர்ட்ல வரும்போது கொஞ்சம் அப்படியே இங்கிலீஷ் அதிகமா வரும். 8th வரும்போது கம்ப்ளீட்லி தெரிஞ்சது. பாருங்க, வண்டர்ஃபுல் சோ டிரான்சிஷன். எவென்ச்சுவலி உங்களுக்கு வந்து பை த டைம் ஆஃப் 9th ன்னு எடுத்துக்கோ. They will be fully proficient in English. proficient in சரி, English. அது அப்படியே கேட்போம். அவங்க how proficient in English do you think They they can will be? communicate, sir. They can communicate, they can speak, they can write it. இன்னைக்கு சிபிஎஸ்இ லெவல்ல அவங்க பரீட்சை எழுதி 80-90% மார்க் வாங்குறாங்கன்னா அந்த ஸ்கில் இல்லாத அவங்களால எழுத முடியுங்களா? சோ எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு எஸ். டெய்லி இங்கிலீஷ்ல. டெய்லி அசெம்பிளில பாத்தீங்கன்னா
2 நாள் தமிழ், 2 நாள் இங்கிலீஷ், 2 நாள் ஹிந்தி. ஓகே. See how beautiful they get a chance. ஓகே. Daily assembly is a training platform, sir. ஓகே. ஹவுஸ் வைஸ் நடத்துவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாரும் பேசி சோ அவங்க வந்து ஒண்ணு தமிழ், அதாவது தாய்மொழின்னு வச்சுக்கோங்க, ஆமா. தமிழ் வேண்டாம். அவங்களுடைய தாய்மொழி ரொம்ப Important. ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா. நீங்க கடைசி வரைக்கும் தாய்மொழியை எஸ் கொண்டு போ. சரியா சொல்லி தரீங்களா? எஸ் தமிழ் டீச்சர் இருக்காங்க. அதுலயும் ப்ரொஃபிஷியன்சி அவங்களுக்கு ஈக்குவலா இருக்குமா? ஆப்பனட்டா இருக்கு சார். இப்போ நீங்க போய் பாண்டிச்சேரி, காரைக்கால் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் இருக்கும், 2வது மொழி தமிழ் தான் இருக்கும். ம். 3வது வேணும்னா ஹிந்தி எழுதலாம். அவங்க ஹிந்தி சொல்லி கொடுப்பாங்க. ஆனா they have an option of writing either Hindi or drop it. ஓகே. சோ ஹிந்தி இஸ் நாட் Not கம்பல்சரி. compulsory. ஓகே. கம்பல்சரியா இருக்கிறது வந்து இங்கிலீஷும் தாய்மொழியும் மட்டும் தாய்மொழி தான். தான். அவ்வளவுதான். ஹிந்தி இஸ் an ஆப்ஷனல். ஆப்ஷனல். இப்ப சப்போசிங் நான் வேற மொழியும் கத்துக்கணும்னு விரும்புறேன் ஆமா. அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு தரீங்களா? சான்சஸ் கம்மி. Chances அதுக்காக கம்மி. மறுபடியும் அவங்க டீச்சர்ஸ் போடணும் அப்படின்னு இதை படிக்கிறதுக்கு சரியா இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. பட் தே லேர்ன் சம்டைம். இப்போ ஜெர்மன்லாம் சொல்லி கொடுக்குறாங்க சில ஸ்கூல்ஸ்ல, சம் ஸ்கீம்ல வந்து. ஓகே. அது மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. சோ மொழி பத்தி ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருச்சு. ரொம்ப ப்ரொஃபிஷியன்சி இங்கிலீஷ்லயும் இருக்கும், ஆமா. தாய்மொழியிலயும் இருக்கும். தாய்மொழி நல்லா இருக்கும், 2வது வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். தாய்மொழி ஃபர்ஸ்டும், First வரும். ஆமா. இங்கிலீஷே 2வது தான் வைக்கிறீங்க. கவிதை எழுதுவாங்க, நாடகம் எழுதுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய ஆனுவல் டே எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு சார். எந்த ஒரு சப்போர்ட்டும் வெளியில கிடையாது சார். ஆ. மத்த ஸ்கூல்ல அவங்க கூட ஈவென்ட் மேனேஜர் வந்து அவங்க ஒரு வாரத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு இங்க எல்லா மாணவர்களே பண்றாங்க. மாணவர்களே பண்ணுவாங்க, எல்லாம் அவங்களே பண்ணுவாங்க. சரி. சயின்டிபிக் ஸ்பிரிட் அப்படிங்கறத நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்களா? வெரி மச் சார், வெரி மச். எங்களுக்கு we have a workshop, 2 workshop will be there. அதுல அவங்களுக்கு அந்த தொழில் கல்வி, அதாவது அவங்க வொகேஷனல் ஸ்கில்லும் கிடைக்கும். லேப்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். we have a well equipped lab. ஓகே. கம்ப்யூட்டர் லேப், கெமிஸ்ட்ரி லேப், பிசிக்ஸ் லேப். நான் அதை தாண்டி சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு சயின்ஸ் லேப் வச்சிருக்கீங்கன்னா அது சயின்ஸை சொல்லி கொடுக்கும். நான் சொல்றது சயின்டிபிக் ஸ்பிரிட். இப்ப இது வந்து ஒரு 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 ஃபேக்ட் உங்க முன்னாடி வைக்கப்படுது. ஒரு ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஏதோ நான் ஒரு லிக்விடை வச்சு இதை தலையில தேய்ச்சா முடி வளரும், வழுக்கையா இருக்கிறவங்களுக்கு, நான் உங்களை சொல்லல அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனையே அதுதானே. அந்த டிஸ்கிரிமினேஷனே நம்ம why how இது ஏன், இதுல என்ன இருக்கு, எப்படி அது வளரும் அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய தன்மை இருக்கா அவங்கள்ட்ட? அதுதான் சார், that's the beauty of our children. They will believe only the scientific fact, verification. ஓகே. ஒருத்தர் டெய்லி டிஸ்கஸ் பண்றாங்க சார். யாரோ ஒருத்தர் வந்து ஏதாவது வந்து சொல்லிட்டு போறாருன்னா கூட அடுத்தது அவன் அங்கிருந்து நடந்து அவன் டைனிங் ஹால் போறதுக்குள்ள அதை பத்தி டிபேட் பண்ணிட்டு போவாங்க. நீ இதை நம்புறியா, நான் இதை நம்பல, இது எப்படி இல்லை, ராங். கிராஸ் லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ். ஓகே. So அதெல்லாம் 100%. and then we conduct lot of scientific program. I mean like science exhibition இருக்கும். They come with some innovative ideas இருக்கும். Lot of opportunity. அந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷன்லாம் நம்ப மாட்டாங்க. But they believe in the like spirituality. அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியா இருக்க போகுது. நான் என் வீட்டுல இருந்தேன்னா நான் என்னுடைய வீட்டு சூழல்ல ஒரு கலாச்சார மத இன்ஃபியூஷன் எனக்கு நடந்துட்டு இருக்கு. இன்டாக்ட்ரினேஷன் சொல்ல மாட்டேன். நான் ஒரு இந்துவாக இருந்தால் என்னுடைய வீட்டுல என்னுடைய தாய் தந்தை அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு பூஜை அறை இருக்கும், ஒரு பக்கத்து தெருவுல ஒரு கோவில் இருக்கும். எனக்கு பிற மதங்களை பற்றி மேலோட்டமாக தெரிந்திருந்தாலும் என் மதத்தை பற்றி கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கிறேன். அதே நான் ஒரு முஸ்லீமாக இருந்தா எனக்கு என்னுடைய குடும்பத்துடைய பழக்க வழக்கம், நமாஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் நான் வந்து சண்டே சர்ச்சுக்கு போவேன். எனக்கு எல்லா ஃபங்க்ஷனும் தெரியும். எனக்கு வந்து ஈஸ்டர்னா என்னன்னா தெரியும், எனக்கு கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரியும். நீங்க என்ன பண்றீங்க? இது ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஆச்சு, சின்ன குழந்தைகள். அருமையான கோயில் சார். நாங்க நேரியமங்கலத்துல இருக்கும்போது ஹவுஸ் மாஸ்டரா இருக்கும்போது சண்டே எல்லாம் குளிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு யாராருக்கு கோயிலுக்கு போகணுமோ அந்த இந்து டீச்சர்ஸ் கோயிலுக்கு கூட்டின்னு போவாங்க. கிறிஸ்டியன் டீச்சர்ஸ் வில் டேக் them to சர்ச்சுக்கு கூட்டின்னு போவாங்க. கிறிஸ்டியன் டீச்சரே இல்லைன்னா டீச்சர்ஸ்ல somebody will come there. அப்படின் போது யாராவது ஒருத்தர் ஒரு பேரண்ட் வந்தா கூட, ஏன்னா ஒரு கேம்பஸ் விட்டு வெளியில போகணும்னா யாராவது ஒரு பொறுப்பு ஒரு வயதானவர் இன்னும் ஞாபகம் இருக்குங்க. அப்படியே அதே மாதிரி இப்போ பள்ளிவாசலுக்கு போகணும்னா அவங்க இப்போ ஃப்ரைடே தொழுகுன்னா இப்போ அவங்க டீச்சர்ஸ் வந்து அவங்க they will ask சார் நான் தொழுக முடிச்சுட்டு வரேன்னு வாங்க, போயிட்டு வருவாங்க சார். அதான் சார் இட்ஸ் வெரி ட்ரூலி செக்குலர். அவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்ற எல்லா ஃபெஸ்டிவலும் அவ்வளவு கிராண்டா பண்ணுவாங்க. நீங்க கணபதி ஃபெஸ்டிவல் எப்படி நம்ம செலவு வச்சு நம்ம வந்து அன்னைக்கு விசர்ஜன் பண்றோமோ அதே மாதிரி கிறிஸ்மஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா செலிப்ரேட் பண்ணுங்க எல்லாம் குழந்தைங்க. அப்போ வந்து everybody feels that every religion is and everybody participate. இங்க யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி சர்வ மத பிரார்த்தனைன்னு கூட அது வந்து ரெகுலரா அதுவும் நடந்துட்டு இருக்கும்.
ஓகே. and they like it. Children like it. There is no discrimination, not on. ஓகே. ரொம்ப நல்லா இருக்கும். நாம ஒண்ணு பேசாத ஒண்ணு வந்து லைப்ரரி பத்தி நான் கேட்க விட்டுட்டேன். Yes, yes. வாட் கைண்ட் ஆஃப் லைப்ரரி ஃபெசிலிட்டி, வாட் கைண்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் யூ ப்ரொவைட்? அந்த Excellent, sir. அந்த படிக்கிறதுக்கு என்ன Since என்கரேஜ்மெண்ட்? it's a residential school, உங்களுக்கு libraries anytime can be opened also. Even during study hours, the library will be kept open. இப்போ child is telling, சார் நான் போயிட்டு ஒரு லைப்ரரியில் புக் எடுத்தோம்னா வரலாம். அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நாங்கள் அங்கே இருக்க திறமைகளை அப்படியே நம்ம பல குரூப்பாக பிரிச்சிடலாம் சார். சில குழந்தைங்களுக்கு இந்த கற்கும் திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மாதிரி அடிஷ்னல் புக்ஸை படிக்கிறது. சிலர் மியூசிக்கில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர் டான்ஸ், ட்ராமாலாம். மியூசிக் அதெல்லாம் கத்து தெரியுமா? மியூசிக் டீச்சர் கம்பல்சரி. ஓகே. எஸ், தே வில் டூ தட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட எங்கள் ஆனுவல் டே எல்லாம் மோஸ்ட்லி கம்போஸ்ட் பை த சாங்ஸ் பை த சில்ட்ரன். மியூசிக் அவங்க போட்டது. காம்படிஷன்லாம் இருக்கும். ஹவுஸ் வைஸ் காம்படிஷன் இருக்கும். அதான் சொன்னேன் இல்லைங்களா, அதனால தான் இப்போ இவ்வளவு செலவாகுது இல்லைங்களா. நிஜமாவே நீங்க வந்து ட்ரூலி ஆல்ரவுண்டர் சார். ஸ்போர்ட்ஸ், மியூசிக், கல்ச்சுரல், ரிலிஜியஸ், சயின்டிபிக் டெம்பர், பாடங்கள், ஏதாவது பண்ணாம இருக்கீங்களா? நான் அதை தான் சொல்லுவேன். நீங்க இதெல்லாம் டச் பண்ணதுனால ஒரு நவோதயானாலே அது ஒரு விளக்குக்கு வந்து ஒரு லேம்புக்காக நான் அதை கம்பேர் பண்ணுவேங்க. நாங்க ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் போனா கூட அந்த ஸ்கூல்ல இந்த 4 டிபார்ட்மெண்ட் கரெக்டா இருங்க. எல் ஃபார் லைப்ரரிங்க, ஓகே, ஏ ஃபார் ஆர்ட், எம் ஃபார் மியூசிக், பி ஃபார் பிசிக்கல் எஜுகேஷன். இந்த விளக்கு ஒழுங்கா எரிஞ்சதுன்னு வச்சுங்க, அந்த ஒரு கல்வி கூடமே நல்லா இருக்கும். ஈவன் ஃபார் ரெகுலர் ஸ்கூலுக்கே நான் சொல்றேன். நிறைய ஸ்கூல்ஸ் இது இந்த கான்செப்ட் டான்ஸ் இருக்காரு ஒன்றுமே கிடையாது. மியூசிக் அதெல்லாம் தேவையில்லை சார். லைப்ரரியன் யாரும் இல்லை சார். சும்மா புக்ஸை படிக்கிற திறமே இல்லை சார். அப்படி இல்லைங்க. எங்கள் புது மேகசின் வந்துருக்கா, எங்கள் லைப்ரரியன் எடுத்து இப்போ டுடே திஸ் ஆர் த நியூ அரைவல்ஸ்னு. ஒரு குழந்தைக்கு வந்து மார்னிங் அசம்பிளியில் டுடே அவங்க லைப்ரரியன் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு நியூ அரைவல் இந்த புக்கு, இதனுடைய வந்து அந்த குழந்தை போய் ஒரு 4 வார்த்தை அதை பற்றி சொல்லும். ஓ அப்படியா. ஸோ ஒரு டீ டைமில் போய் அந்த குழந்தைங்க முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க, போய் பார்ப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு 24 hours அங்கே இருக்கு இல்லைங்களா. இப்போ ஒரு குழந்தை எல்லா குழந்தையும் தூங்கின பிறகு ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் படிக்கணும். ஒரு நாவல்னா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸே கிடையாதுங்க. So you have a dedicated librarian. Yes, I would have to say an average about 15 to 20,000 books are there. இப்போ அலுமினி வந்து நிறைய எங்களுக்கு donate பண்றாங்க. ப்ளஸ் எங்களுக்கு பட்ஜெட்டே இருக்குங்க. Annual budget is very good. Okay. We have to discard, we have to get old books and get a new books. Okay. All that is phenomenal. Okay. And ரொம்ப தெளிவா தெரியும் பசங்க. இந்த குழந்தைங்களாம் நல்ல பிரில்லியண்டான பசங்க. எக்ஸ்ட்ரா அதாவது நான் டெக்ஸ்டுவல் புக்கை படிக்கிறாங்க அப்படின்றது. கதை எழுதுவாங்க சார், போயம் எழுதுவாங்க. சரி, லாஸ்ட் பாயிண்ட்க்கு வந்துருவோம் சார். சினிமா டைரக்டர்லாம் இருக்காங்க சார் எங்க பசங்க. சினிமா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர். இவ்வளவு நலங்கள் பொருந்திய இந்த நவோதயா இல்லாத ஒரு மாநிலம்ங்கிறது நம்மளோட தான். அதான் எகைன் சர்ச்சையா இதை பார்க்கல. ஒரு தமிழரா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இது வந்து கேரளால இருக்கு, புதுச்சேரியில இருக்கு, ஆந்திரால இருக்கு, கர்நாடகால இருக்கு, காஷ்மீர்ல இருக்கு, நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. ஒன்லி ஒன் ஸ்டேட். நீங்க தமிழர், நான் தமிழர். உங்களுக்கு இது இல்லங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்க எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொன்னீங்க. பட் எனக்கு எல்லா இடத்துலயும் போய் பாக்குறது எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சதுங்க. நாகாலாண்ட்லயும் போய் பார்த்திருக்கேன். அனந்த்நாக் பார்டர், பாகிஸ்தான் பார்டர், அங்க போயிட்டு அந்த லடாக்கும் போய் பார்த்திருக்கேன். நவோதயா இஸ் சச் அ வண்டர்ஃபுல் திங் சார். என்னன்னா என்ன ஒரு ஒரு அறியாமையா இல்லை, இது வந்து மக்கள் இதை இன்னும் அதை புரிஞ்சுக்குது. இப்போ த்ரூ இது சேனல் மூலிமா நான் உங்களுக்கு வெளியில் கொண்டு வரது பல இன்ஃபர்மேஷன் கொண்டு வரோம். பட் இதை எவ்வளோ சீக்கிரம் நம்ம வருதோ அவ்வளோ குழந்தைங்களுக்கு நல்லது தான் நான் நினைக்கிறேன். சரி, நீங்க வேற பொலிட்டிக்கலி இதை வந்து ஸ்டேட்மெண்ட் பண்ண we don't want இல்ல, I leave it to you. நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். என்னுடைய கேள்வி தான் சிம்பிள். இப்ப இன்னைக்கு வந்து இந்த ஒரு ரஃப்லி 1 hour நம்ம பேசியிருக்கோம். எனக்கு வந்து பகீருங்குது. என்னடா இப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான ஒரு விஷயத்த ஒரு மத்திய அரசு வந்து யார் ஆட்சியில இருந்தாலும், இது வந்து ராஜீவ்காந்தியில தொடங்கி இன்று வரைக்கும் ஒருத்தர் கூட இத வந்து இன்னும் உனக்கு என்ன வேணும் நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராபப்ளி நான் வந்து பர்சனலி நான் வந்து ஐஎஸ்ஆர்ஓவை இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனா பாக்குறேன். Of course it is restricted. அவங்க பண்ணிருக்கிற சாதனைகள் அளப்பரியது. நீங்க சொல்றத பார்த்தா நவோதயாங்கிறது ஈவன் பிக்கர் டைமென்ஷனா இருக்கும். அங்க ஒரு ராக்கெட்டை தான் விடுறோம், நீங்க பல ராக்கெட்டுகளை விட்டுட்டு இருக்கீங்க தினம். டிஆர்டிஓல மட்டும் நீங்க உள்ள போயிட்டு அவங்க கிட்ட டேட்டா கேளுங்க. நீங்க
you will be surprised to see the number of scientists. ரைட். ஸோ அப்படிப்பட்ட ஒன்று ம். இது வந்து அஹ், இப்படின்னா என்னன்னு கூட தெரியாத ஒரே மாநிலம் ம். தமிழகம். தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இல்ல அதான் ஏன் மக்களுக்கு எங்களுக்கு தெரியாது. இல்ல அதுக்கு வந்து it is just அத ஒரு அந்த அந்த லெவலுக்கு போறதுக்கு நம்ம கொஞ்சம் அப்படியே அச்சப்படுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆயிடக்கூடாது. இதை நான் இப்போ ஒருத்தர் வந்து இது வேண்டாம் இது அப்படின்னு ஒரு பார்ட்டி சொல்றாங்கன்னா அடுத்த பார்ட்டி கொண்டு வரும்போது ஐயோ நான் இதை கொண்டு வந்தேன்னா எனக்கு இது வந்து ஒரு மற்றவங்க இதை பத்தி பேசுறதுக்கு ஆயிடும்னு மாத்தி மாத்தி இப்படியே காலம் கடந்து போச்சுங்க. ஆனா இன்னைக்கு உலகம் பல லெவல்ல மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து ஜப்பானீஸ் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறோம், ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறோம். அப்படின்னும் போது இந்த இந்தின்ற ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை நழுவ விடுறது வந்து இனிமேலும் செய்யக்கூடாதுன்றதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். பார்ப்போம் அது என்ன அந்த வழக்குடைய தீர்ப்பு ஒரு ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அது முழு ஃபைனல் தீர்ப்பு வந்த உடனே தான் நமக்கு அதோடைய பரிமாணம் தெரியும். இல்லைங்க, இப்ப எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. இப்ப பிரசன்ட் கவர்மெண்ட் கூட இப்ப இதெல்லாம் நாட்டுல நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது there are many places where they are compromising. Not that சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் அவங்க எதிர்க்கிறாங்கன்னு இல்லை, பட் now things have come now. சரி, அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு நாங்க இந்த மாதிரி எதிர்த்தோம். இன்னைக்கு இதெல்லாம் நடக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதை வந்து நம்ம ஒரு பாலிசியா எடுத்து நம்ம அலோவ் பண்ணலாம், சப்ஜெக்ட் டு திஸ்ன்னு ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டு கூட வைக்க சொல்லலாம். நீங்க குறைஞ்சபட்சம் நம்மகிட்ட 33 மாவட்டங்கள் இல்லையா? 33 into 80 ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது ஸோ கிட்டத்தட்ட 2500 பேர் ஒரு ஒவ்வொரு ஆண்டும் 2500 மாணிக்கங்களை தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுத்து அவர்களை அவர்களை வந்து உச்சத்துக்கு எடுத்துட்டு போய் அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை, இதில் 75% கிராமப்புற மாணவர்கள், குறைந்தபட்சம் 33% பெண்கள், அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நான் எப்படி பாக்குறேன்னா 40 வருடமாக இது நடக்கவில்லையேங்கிற கவலை எனக்கு ஒரு பக்கம் இருக்கு. இனியாவது ஆண்டுக்கு 2500 பேருக்கு மேல் இந்த வாய்ப்பை பெற்று தருவதற்கு உச்சநீதிமன்றம் நமக்கு உதவி செய்தால் அது நல்லதாக இருக்கும். டெஃபினட்டா செய்வாங்க சார். அது இப்போ வந்திருக்க தீர்ப்பே வந்து இப்போ சோஃபார் வந்திருக்கிறதே அது ஒரு நல்ல டைரக்ஷன்ல போற மாதிரி தான் இருக்குங்க. அண்ட் ஐ எம் 100% கான்ஃபிடென்ட் பிரசன்ட் கவர்மெண்ட் ஆல்சோ வில் வெல்கம் திஸ் சார். நான் முதல்ல சொன்ன மாதிரி எவ்ரி கிஃப்டட் சைல்டு இஸ் அ நேஷனல் அசெட் சார். அவங்கள தனி ஒரு என்வரன்மெண்ட்ல வச்சு அவங்கள மெருகேற்றுறது தான் எல்லாருடைய கடமை. அது பெற்றோர்கள் முடியும், ஆனால் பேசலாம், பட் ஒரு ஸ்கூல்ல அது மாதிரி செய்ய முடியாது. பட் நவோதயா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம். ஃபேண்டாஸ்டிக். வி கேன் டெஃபினெட்லி டூ தட் சார். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி ரவி. எனக்கு வந்து இது ஒரு பெரிய லேர்னிங். அதை கொடுத்ததற்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஆக்சுவலி ஐ ஷுட் தேங்க் யூ சார். இந்த தமிழலை சேனல் மூலமா எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. எவ்வளவு பேர் இதை கேட்குறாங்கன்னு தெரியல, பட் ஐ எம் ஷூர் தட் டெஃபினெட்லி இட் வில் ஆக்டிவேட். அந்த ஒரு தமிழ் உணர்வு அலையோட எல்லாரும் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும், நம்ம குழந்தைங்க மேலே வரணும். அவங்க எல்லாம் we should make this as a great nation also. Thank you. Thank you. Wanakkam.